இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள மாநிலங்களின் நியாயமான உரிமைகளை பாதுகாக்கவும் ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்திடவும் உச்சநீதிமன்ற மேனாள் நீதியரசர் திரு குரியன் ஜோசப் அவர்களை தலைவராக கொண்ட குழு அமைக்கப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்திட உயர்மட்ட குழு அமைத்திடுவது தமிழ்நாட்டின் நலன் காக்க மட்டுமல்ல, வேற்றுமையில் ஒற்றுமையின் அடிப்படையில் பறந்து விரிந்த இந்திய திருநாட்டின் அனைத்து மாநிலங்கள் உரிமைகளை காத்திடவே நாம் இன்று இந்த முயற்சியை முன்னெடுத்திருக்கின்றோம். மாநிலங்களுக்கு உரிய அதிகார பகிர்வு மற்றும் நிதி பகிர்வை நாம் வலியுறுத்துவது தமிழ்நாட்டின் நலன் கருதி மட்டுமல்ல, பறந்து விரிந்த இந்திய திருநாட்டில் உள்ள குஜராத் முதல் வடகிழக்கு மாநிலங்கள் வரை, காஷ்மீர் முதல் கேரளம் வரை அனைத்து மாநிலங்களின் நலன் கருதியே நாம் நம்முடைய வாதங்களை முன்வைக்கிறோம். மாநில சுயாட்சி குறித்த விவாதங்களில் முதல் குரல் என்றுமே தமிழ்நாட்டில் இருந்துதான் ஒலிக்க தொடங்கும். அந்த வகையில் இன்றைய காலகட்டத்தில் மக்களாட்சி கருத்தியலை சூழ்ந்திருக்கும் கரு மேகங்களுக்கிடையே தெளிவான ஒளி பாய்ச்சிட காலம் நம்மை அழைக்கிறது. தேவை எழும்போதெல்லாம் நாட்டிற்கே வழிகாட்டும் தமிழ்நாடு இந்த முறையும் தன்னுடைய வரலாற்று கடமையை நிறைவேற்றிட முன்வருகிறது. எனக்கு இருக்கக்கூடிய கவலை எல்லாம் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இதில் கலந்து கொள்ளாமல் தன்னுடைய கருத்துக்களை சொல்லாமல் போய்விட்டது என்ற வருத்தம் தான் எனக்கு இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அதிமுகவை தோற்றுவித்த மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருந்தாலும் சரி, அவரை தொடர்ந்து அந்த இயக்கத்தை வழிநடத்திய அம்மையார் ஜெயலலிதா அவர்களாக இருந்தாலும் சரி, என்னதான் திமுகவுக்கும் அவர்களுக்கும் எவ்வளவு கருத்து மாறுபாடுகள் வேறுபாடு இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை விட்டுத்தர முடியாது என்ற நிலையில் இருந்து பல கோரிக்கைகளை ஆதரித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன சூழ்நிலை என்று புரியல. அது நமக்கு புரியும். ஆனால் அவர் பேசும்போது சொல்வார்கள், கொள்கை வேறு கூட்டணி வேறு என்று சொல்வார்கள். அதை தான் இப்போ தொடங்கி இருக்கிறார்கள். இதுதான் கொள்கையா? அந்த கேள்வித்தான் கேட்க வேண்டியிருக்கிறது. எனவே தமிழ்நாட்டினுடைய நன்மையை கருதி, அந்த உரிமைகளை கருதி, நமக்கு இருக்கக்கூடிய அந்த சுயாட்சியை கருதி நான் அவர்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கட்சி மாறுபாடுகளை வேறுபாடுகள் எல்லாம் கடந்து ஓரணியில் இணைந்து செயலாற்ற வேண்டும். இதனை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அந்த பணியிலே மேற்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். வணக்கம். இது கேள்விக்களம். ஒரு முக்கியமான ஒரு தீர்மானத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று ஒரு அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள். மாநில சுயாட்சி என்கிற குரல் தமிழ்நாட்டில் நெடுங்காலமாக ஒலித்து வரக்கூடிய குரல். ஒன்றிய அரசால் பாஜக ஆட்சியில் அமர்ந்த பிறகு அதிகாரங்கள் மையத்தில் குவிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இன்று ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவரது தலைமையிலே தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு குழுவை அமைத்து, வல்லுநர் குழுவை அமைத்து, மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்களை பெறுவது, கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு எவ்வாறு கொண்டு வருவது, கூட்டாட்சி நடைமுறைகளை எவ்வாறு மேம்படுத்துவது என்பதற்கான ஒரு குழுவை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள், அறிவித்திருக்கிறார்கள். அஇஅதிமுக அந்த நிகழ்வில் உரையாற்றாமல் அதற்கு முன்னதாகவே வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். பாஜக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. ஏனைய கட்சிகள் அனைத்தும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தருணம். மாநில உரிமை தொடர்பாக வழக்கு தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு முக்கியமான தீர்ப்பை பெற்ற சில நாட்களில் முதலமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய இந்த நகர்வு என்பது எதன் வெளிப்பாடு? காலத்தின் தேவையா அல்லது அரசியல், இன்றைக்கு பாஜக எதிர்ப்பு அரசியலுக்காக இந்த ஆயுதம் கையில் எடுக்கப்படுகிறதா என்கிற விவாதத்தை நாம் முன்னெடுக்க போகிறோம். நம்மோடு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் திரு எழிலரசன் அவர்கள், தன்னாட்சி தமிழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஆலி செந்தில்நாதன் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு முனவர் பாஷா அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு புரட்சி கவிதாசன், டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு மாதவன் நாராயணன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ஆலி செந்தில்நாதனுடைய முதற் பார்வை வேணும். சரியாக ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால்
இதே மாதிரியான ஒரு தீர்மானம் சட்டமன்றத்தில் அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் அவர்களால் முன்மொழியப்பட்டது. ஏப்ரல் 16, 74. இன்று 50 ஆண்டுகள் கழிச்சும் மாநில உரிமைகள் அப்படின்றது வென்றெடுக்கப்படலை அப்படின்னு எடுத்துக்கிறதா? இப்போ மீண்டும் இந்த தீர்மானத்தை முன்மொழிகிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? 50 ஆண்டுகள் கழித்தும் நாம் அந்த போராட்டத்தில் இன்னும் இருக்க வேண்டிய நிலை இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். சில விஷயங்களை அவ்வளவு சுலபமாக வென்றெடுக்க முடியாமல் போனாலும் கூட வரலாறு மீண்டும் தீவிரமாக அதை வென்றெடுக்க வேண்டிய நிர்பந்தத்தை நமக்கு கொடுத்துருக்கு. சரியாக நீங்கள் சொன்னது போல் 50 ஆண்டுகள் முடிந்து அன்னைக்கு அந்த மாநில சுயாட்சி தீர்மானத்தினுடைய நகலையெல்லாம் ஒன்றிய அரசுக்கு கொடுத்த போது அவர்கள் பெரிதாக அதை ஏற்றுக்கலை. ஆனால் தொடர்ந்து நிறைய கமிட்டிஸ்லாம் போட்டாங்க. அதன் பிறகும் கூட வேறு சில மாநிலங்களில் கூட இதை போல் கமிஷன் கமிட்டிலாம் போட்டு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எதுவும் நடக்கலை. அதனுடைய விளைவு என்னென்னா, மாநிலங்களுக்கான அதிகாரம் தொடர்ந்து குறைந்து கொண்டே போய் இன்றைக்கி மாநிலங்கள் என்கிற அலகுக்கே, மாநிலங்கள் என்கிற ஒரு நிர்வாக அமைப்புக்கே ஆபத்து வரக்கூடிய அளவுக்கு வந்தபோது மீண்டும் அதை பற்றி பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் நமக்கு வந்திருக்கு. அதை தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த காலத்தின் கட்டாயத்துக்கு அவர் ஒரு பதில் கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு இல்லை, பொதுவாக ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குமான அதிகார பகிர்வுகள் அப்படின்ற ஒன்று எந்த அரசு வந்தாலும் டெல்லியில் அதிகாரத்தை குவிக்கிற ஒன்றை தான் காலங்காலமாக நாம் பார்த்து வர்றோம். அப்போவே யாரெல்லாம் அதிகாரத்தை குவிக்கிறாங்களோ அவர்களே இந்த மாதிரியான கமிஷனை போட்டு, இப்போ சர்க்காரியா கமிஷன் இது தொடர்பாக போட்டாங்க, பூஞ்சி கமிஷன் இது மாதிரி வந்தது. அவங்க ஒரு டெல்லி கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் இந்த மாதிரியான எஃபர்ட்ஸ் எடுக்கிறதும், அவங்கள்ட்ட என்னென்ன பிரச்சனைகளில் இன்னும் நிர்வாக நடைமுறைகளை சரி பண்ணலான்ற முயற்சிகளை பண்ணுறதும் நாம் பார்த்தோம். ஒரு மாநில அரசு இப்படியான ஒரு கமிட்டி போட்டு என்ன சாதிக்கும்? இல்லை, இது தொடர்பான முதல் கமிட்டி போட்டு அறிக்கை தாக்கல் செய்தே மாநில அரசான தமிழ்நாடு தான். அதன் பிறகு தான் ஒன்றிய அரசு சர்க்காரியா கமிஷன், பூஞ்சி கமிஷன்லாம் போட்டாங்க. சொல்லப்போனால் நம்முடைய 74 மாநில சுயாட்சி தீர்மானம், ராஜமன்னார் கமிட்டி அறிக்கையை தான் இந்த மாநில சுயாட்சிக்கான போராட்டத்தில் தாய் பத்திரம்னு சொல்லுவாங்க. அதுதான் அடிப்படை. அதன் பிறகு தான் ஒன்றிய அரசு போட்டது. அப்புறம் பல்வேறு மாநிலங்களில், வெஸ்ட் பெங்காலில் போட்டாங்க, பஞ்சாபில் போட்டாங்க, பல இடங்களில், காஷ்மீரில் இவர் ஃபருக் அப்துல்லா பண்ணார், பல பேர் பண்ணாங்க. தொடக்கம் தமிழ்நாடு தான். ஒன்றிய அரசு அதை பரிசீலிப்பதாக சொல்லி 2 கமிட்டியை போட்டு அதன் பிறகு அதை இழுத்து மூடிட்டாங்க. அதனால் தொடக்கம் நாம் தான், மறுபடியும் அதுக்கு மறு உயிர் கொடுத்துருப்பதும் நாம் தான். இல்லை, நான் முக்கியமாக இதில் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. கடந்த கால வரலாறை விட இன்றைக்கி என்ன பிரச்சனைன்னா, 50 ஆண்டுகளுக்கு முன்பு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் முரண்பாடுகள் இருந்தது. அப்போது அதிகாரத்தை பறிப்பது அப்படின்றத விட அந்த முரண்பாடை தீர்ப்பதற்கு சிறந்த வழி ஃபெடரலிசம் தான் என்கிற கோட்பாட்டிலேருந்து இதை நாம் பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி என்ன பிரச்சனைனா, இந்த மாநிலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பையே கேள்வி கேட்கக்கூடியவர்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்தியா என்பது ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. இங்கே இருக்கிற பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு விதமான இனங்கள், மொழிகள் பேசக்கூடியவர்களுடைய இடங்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு கிடையாது. மாநிலங்களுக்கு அரசியல் அதிகாரம் இருக்கணுங்கிறதையும் அவங்க ஏற்றுக்கல. இன்னும் சொல்லப்போனால் ஏதோ ஒரு முறையில் மாநிலங்களை வெறும் யூனியன் டெரிட்டரிஸாக மாற்றி அதிகாரங்களை பிடுங்கி கவர்னரை வச்சு நேரடியாக ஆளக்கூடிய இடங்களாக மாற்றணுங்கிற எண்ணம் உடையவர்கள். அப்படிங்கிறதுனால 74 நம்ம 70களில் பார்த்ததை விட பல மடங்கு மோசமான சூழலுக்கு இப்போ நாம் வந்திருக்கிறோம். நாம் மீண்டும் பழைய தீர்மானத்தை கொண்டு வர முயற்சி பண்ணலாம். ஆனால் இது பழைய காலம் கிடையாது. அன்றைக்கு இருந்த சூழலில் அது நடைபெறாமல் போனாலும் கூட நம்ம விட்டுருப்பாங்க. தமிழ்நாட்டிலேயும் மற்ற இடங்களையும் பெருசாக கண்டுக்காமல் இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஏதோ பவர் ப்ராப்ளம்யா அப்படின்னு பேசிகிட்டு இருந்த காலகட்டம் அது. ஆனால் இன்றைக்கி ஒரு வாழ்வாதார பிரச்சனையாக, அடிப்படை பிரச்சனையாக இது மாறிட்டு இருக்கு. நம்முடைய கல்வி, மருத்துவம், 3 விஷயம் தாங்க எல்லாத்துலயுமே பிரச்சனையா இருக்கு. 3 விஷயம் தான் அதில் அடிநாதமாக சொல்லப்படுது. ஒன்று கல்வி, மருத்துவம். இதில் பின்பற்றக்கூடிய கொள்கை, பாடத்திட்டம், மாணவர் சேர்க்கை, துணைவேந்தர் நியமனம், நிர்வாகம், இதில் கிளாஷ் வருது. இன்னொரு ஏரியா நிதி ஒதுக்குறதுல பாரபட்சம் காட்டுறாங்கன்னு. இப்போ ஜிஎஸ்டி வந்த பிறகு மாநிலங்களுக்கு இந்த அதிகாரம் இல்லாமல் போகுது. நிதி பகிர்வு பிரச்சனை மீண்டும் மீண்டும் இதை சுற்றி தான் வருது. ஒரு மிலிட்டரி தொடர்பாகவோ, வெளியுறவு கொள்கை தொடர்பாகவோ, ரயில்வே தொடர்பாகவோ தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் குரல் எழுப்புது. ரொம்ப சிம்பிளுங்க, இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. அண்ணாவும் பேசினார், கலைஞரும் பேசினார், இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். அதாவது ஒரு சில விஷயங்களை ஒன்றிய அரசு தான் சரியாக செய்ய முடியும். வெளியுறவு, இராணுவம், நிதி, ஒட்டுமொத்தமான நிதி, இந்த பாலிசி மேக்கிங்கில் ஆல் இண்டியா லெவலில் இருக்கிற சில விஷயங்களை பண்ண முடியும். அதை அவங்க செய்யட்டும். மற்றபடி
கல்வி, மருத்துவம், விவசாயம், தொழில்துறை, உள்ளூர் துறை, இந்த மாதிரியான விஷயங்களில் மாநிலங்கள் தான் சரியாக செய்ய முடியும். இதை தான் இன்றைக்கி அவர் என்ன சொன்னாருன்னா, மண்ணை காப்பது மத்திய அரசின் கடமை, மக்களை காப்பது மாநில அரசின் கடமைன்னு அண்ணா வந்து பேசும்போது சொன்னார். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னு சொல்லும்போது இதைத்தான் வந்து வலியுறுத்துகிறோம். இதுக்கே பிரச்சனை வந்திருக்கு. மக்கள் மத்தியில் பேசும்போது வந்து நீங்கள் கல்வி, மருத்துவம் பற்றி கூடுதலாக பேசலாம். ஆனால் அடிப்படையில் எவ்வளோ பிரச்சனை இருக்கே. இப்போ வந்து வரி பிரச்சனை அப்படிங்கிறது சாதாரண பிரச்சனையா? இந்தியாவில் வந்து நம்ம சுதந்திரம் அடைஞ்சிலேருந்து இன்றைக்கி வரையில் தமிழ்நாடு போன்ற பெர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ் இவ்வளவு வளர்ந்தும் கூட நம்ம குறைவாக தான் நமக்கு கிடைக்குது. இன்னும் சிலர் எதுவுமே இல்லாமல் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த பாரபட்சம் எவ்வளோ நாளைக்கு நீடிக்கிறது? நாம் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த வரி வருவாமல் எவ்வளோ நாளைக்கு வந்து பொதுவுக்கே கொடுத்துட்ருக்க முடியும்? பொருளாதாரங்க கடைசியில் எல்லாத்துக்கும் அடிப்படை பொருளாதாரம் தான். மீதி எல்லாமே செகண்டரி தான். நம்ம பேசுகிற எல்லாத்துக்கும் அடிப்படையில் பொருளாதாரம் தான். தமிழர்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கி வளர்த்த இந்த பொருளாதாரத்தின் பலன்களை தாங்கள் அனுபவிக்க முடியல. நான் கஷ்டப்பட்டு காலேஜ் கட்டுறேங்க, அந்த காலேஜில் எப்படி சேர்க்கை இருக்கணும் என்னால் தீர்மானிக்க முடியல. அப்போ இதை விட அவமானம் என்ன பண்ணுது? அவமானம் மட்டும் இல்லை, இது ஒரு ரைட்ஸ் பிரச்சனை, இது உரிமைகள் பிரச்சனையாகவும் இருக்குது. எனவே மத்திய மாநில உறவுகள் அப்படிங்கிறது சொல்லிட்டு ஏதோ நிர்வாக பிரச்சனை வந்து இது வந்து இந்த ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கணுமா, சென்ட்ரல் லிஸ்ட்டில் இருக்கணுமான்ற பிரச்சனைன்ற மாதிரி நினைக்கிறேன். அப்படி இல்லை. இது அடிப்படையில் இந்தியா அனைவருக்கும் சமம்ங்கிறது வந்து நடைமுறையில் இல்லை என்கிற பிரச்சனை தான் இது. இது ஒரு பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் பிரச்சனையாக நம்ம பார்க்கணும். அப்படிதான் அதை எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு காலத்தில் ஜோதிபாசு போன்ற தலைவர்கள், இங்கே கலைஞர் கருணாநிதி அவர்கள் போன்ற தலைவர்கள், என்டி ராமராவ் மாதிரியான தலைவர்கள், நம்பூதிரிபாத் மாதிரியானவங்க, இவங்க வந்து மாநில சுயாட்சியோட ஓட்டரிஸாக இருந்தாங்க. ஆமாம். இப்போ 356 கூடாது, மாநில உரிமைகளுக்காக பேசுவது. இப்போ இந்தியா முழுக்க இந்த குரல்கள், மாநில கட்சிகள் அங்கங்கே ஆட்சியில் இருந்தாலும் இந்த குரல்கள் பெருசாக இல்லாத ஒரு நேரத்தில் தமிழ்நாடு மட்டும் எழுப்பக்கூடிய இந்த குரல், தமிழ்நாடு மட்டும் பேசக்கூடிய இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு தேசத்தின் கவனத்தை ஈர்க்கும்? இப்போது கடந்த 6 மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மும்மொழி கொள்கை பிரச்சனையாக இருக்கட்டும், டீலிமிட்டேஷன் பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தமிழ்நாடு என்ன சொல்லுங்கிறத இந்தியா முழுக்க விவாதிக்கிறாங்க, இந்தியா முழுக்க கேட்குறாங்க. அதுதான் உண்மை. இன்றைக்கி மாநில சுயாட்சி பற்றி தீர்மானத்தை போடலை. அந்த தீர்மானத்துக்கு 2 வருஷம் டைம் வச்சு ஒரு குழு போட்டதுக்கு இந்த நிமிஷம் இந்தியா முழுக்க என்ன பேசுகிறாங்கன்றதை நீங்கள் சமூக வலைத்தளங்களில் எடுத்து பாருங்கள். இப்போ தமிழ்நாடு பேசுவதை எல்லாரும் கேட்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. காரணம், தமிழ்நாடு ஒரு வெல் பெர்ஃபார்மிங் ஸ்டேட், பொருளாதார ரீதியாக வளர்ந்த ஒரு மாநிலம். தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ச்சியாக பொலிட்டிக்கலாகவும் சரி, கவர்மெண்ட்லேயும் சரி, ஒரு தனித்துவமான ஒரு பாதையை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. இன்றைக்கி தமிழ்நாடு பேசுவதை கேட்கலன்னா பிரச்சனைன்ற நிலைக்கு கொண்டு வந்து வச்சுட்டு தான் பேசவே ஆரம்பிச்சிருக்கிறோம். மற்ற மாநிலங்களை பொறுத்தவரையில் இது என்றைக்கும் நடக்குதாங்க. மொழி பிரச்சனையில் 65 நாம் பேசுகிறத யார் கேட்டாங்க? இன்றைக்கி அவங்க பேசுகிறாங்களா இல்லையா? நேற்று செய்தி வந்ததா இல்லையா? கர்நாடகத்தில் ஏர்போர்ட்டில் வந்து ஹிந்தியை எடுத்துகிட்டு வந்து கன்னடமும் ஆங்கிலம் தான் போட்டாங்கன்னு. இதே கர்நாடகத்தில் தானே ஒரு காலத்தில் தமிழர்கள்லாம் முட்டாளுங்க அப்படின்னு பேசுனாங்க. ஆக வந்து தமிழ்நாடு வந்து எப்பவுமே ஒரு முன்னோடி மாநிலம் தான். அது வந்து 65லையும் சரி, 74லையும் சரி, 2025லையும் சரி. ஓகே, நான் பெருமைக்காக பேசல. யதார்த்தத்தில் வந்து யார் அதிகம் இழக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வலி அதிகமாக இருக்கும். சரி, இருள ஒருத்தர் ஒளியை ஏற்றி வைக்கணும், அதை எப்பவுமே நாம செய்யறோம். நீங்க முதல்வர் அதான் சொன்னாரு. ஓகே, நம்ம புரட்சி கவிதாசனுடைய கோணத்தை கேட்கலாம். பிஜேபியோட வியூ இதை எப்படி பார்க்குறாங்கன்னு திரு புரட்சி கவிதாசன். இல்லை, பொதுவாக பாஜகவுடைய குரல் என்ன என்பதை விட, அதாவது போராட்டங்களின் வரலாறு தான் மானுட வரலாறு. இடையறாத போராட்டங்களின் வரலாறு தான் மனித வரலாறு, மானுட வரலாறு. அதனால் போராடணும், தங்களுக்கான உரிமைகளை நிலைநாட்டணும், தங்களுடைய உரிமைகளை சமரசம் இல்லாமல் கேட்டு பெறணும் அப்படிங்கிறதுலாம் பாரதிய ஜனதா கட்சி முரண்பாடு கொள்ளவில்லை. மாறாக இந்த போராட்டத்தின் திசை, இந்த போராட்டத்தின் தொனி, இந்த போராட்டத்தின் அடிநாதம் பிரிவினைவாதமாக இருந்துவிடக்கூடாது என்கிற எச்சரிக்கையோடு தான் பாரதிய ஜனதா கட்சி. திரு புரட்சி கவிதாசன், கலைஞர் கருணாநிதி அவர்கள் 74 இந்த தீர்மானத்தை போட்ட போதும் இதே வார்த்தையை தான் எதிர் முகாமில் இருந்தவங்க சொன்னாங்க. அப்போதும் அவர் தெளிவுபடுத்தினார். இன்னைக்கு அந்த சந்தேகத்துக்கே இடமில்லாத வகையில் முதலமைச்சர் பேசின பேச்சிலேயே அந்த கருத்தை சொல்றாரு. இந்தியாவின் ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்தி அந்த இந்தியா ஒன்றுபட்ட இந்தியாவுக்குள்ள மாநிலங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பது, அதற்கான பரிந்துரைகளை சொல்றதுக்கான குழுன்னு சொல்றாங்க. நான் ஸ்பெசிஃபிக்கா உங்கள்ட்ட 2-3 விஷயத்தை கேட்கணும் சார். இந்த அரசு, மோடி அரசு வந்த பிறகு வரும்போது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், கூட்டுறவு கூட்டாட்சின்னு பேசினார். ஒரு மாநில முதலமைச்சராக இருந்து டெல்லியை பார்த்து பல கேள்விகளை அப்போ அவர் கேட்டார். வந்த பிறகு இதுவரையிலும் ஒரு இன்டர்ஸ்டேட் கவுன்சில் கூடினதில்லை,
மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துக்கு பிறகு மாநில முதலமைச்சர்கள் மாநாடு, இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா முதலமைச்சரையும் கூட்டி வச்சு ஒரு மாநாடு கூட ஒரு 2 நாள் நடத்தினதில்லை. மாநில அரசுகளை நிதி ஒதுக்குறது அப்படின்னு வந்தா இந்த நிபந்தனையை ஏத்துக்கலன்னா காசு தர மாட்டோம் அப்படின்னு முன்ன எப்போதும் சொன்னதில்லை. இப்ப சமக்கிர சிக்ஷா அபியானுக்கெல்லாம் சொல்றாங்க. ஒன்றிய அரசினுடைய பிடிவாதம் தான் மாநிலங்களை பார்த்து அதிகமான அளவுல உரிமைக்கு குரல் கொடுக்கிற தள்ளுதா? இல்லை, நீங்கள் குணா அவர்கள் வரலாற்றில் புலமை மிக்கவர். அதனால் இந்த மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்பதை இந்திய அரசியல் அமைப்பு சாசனம் தொடர்பாகவும் சாசன சபை தொடர்பாகவும் புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க்கையை முழுமையாகவும் தொடர்ச்சியாக வாசித்தால்தான் நாம் எங்கே நிற்கிறோன்னு தெரியும். டாக்டர் அம்பேத்கர் சொல்கிறார், இந்த ஆர்டிக்கிள் 356, 357, அந்த 365 இந்த பகுதியெல்லாம் ஒரு மாநில அரசை கலைக்கக்கூடிய, கை வைக்கக்கூடிய எதேச்சதிகார ஆர்டிகிள்ஸ் உறுப்புகளாக இருக்கக்கூடிய அரசியல் சாசன பிரிவுகளை பொறுத்து அம்பேத்கருடைய வார்த்தையில் சொல்கிறோம்னா அது இறந்து போன வார்த்தைகள், ஒருபோதும் அதை உயிர்ப்பிக்க முடியாது, பிறகு ஏன் அதை வச்சிங்க அப்படின்னா நிர்பந்தம் அப்படின்னு சொல்கிறார். அவரே அரசியல் சாசனத்தை கொளுத்தி இருக்கிறார். அதனால நீங்க ஆனால் அந்த இறந்து அம்பேத்கர் இருந்தா இன்னைக்கு இந்த கவர்னர் செய்யறத ஏத்துப்பாரா சார்? நீங்க 356 சொல்றீங்களே, 200 201ல தமிழ்நாடு கவர்னர் போன்றவங்க செய்யற விஷயம் இருக்குல்ல, இது இல்லீகல், ஒரு போனஃபைடு இல்ல அப்படின்னு சொல்றதும் எரேனியஸ் சொல்லி பேசி முடிச்சிடறேனே. இல்ல நீங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் பெஞ்சுடைய தீர்ப்பு இறுதியானதல்ல. அரசியல் சாசனம் வைக்க வேண்டும் என்றால் அரசியல் சாசன அமர்வு 5க்கு மேற்பட்ட நீதிபதிகள் முழுமையான கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் அமர்ந்து தீர்க்க வேண்டும். தீர்ப்பு கட்டுப்படுத்துமா கட்டுப்படுத்தாதா சார்? 142 பொறுத்து இன்னைக்கு லா ஆஃப் தி லேண்ட் அந்த தீர்ப்பு தான் சார். அந்த தீர்ப்பை மாத்தி எழுதுற வரலையும் அதான் தீர்ப்பு. இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிற தீர்ப்பு அதுதான். அவங்க சொன்னது இன்னைக்கு சட்டம் ஆகி இருக்கு. இல்ல அதான் நீங்க இப்படி கேட்கிறேன். அதாவது உச்ச நீதிமன்றம் சட்டம் இயற்றுதுன்னா எதுக்கு சட்டமன்றம் பாராளுமன்றம்? சார், உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு எழுத ஆரம்பித்து விட்டால் எதற்கு சட்டமன்றம் பாராளுமன்றம்? சார், உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சிருந்தா நீட்டை எழுதுன்றீங்களா? அப்புறம் எதுக்கு சட்டமன்றம், எதுக்கு நாடாளுமன்றம்? அப்ப நான் கேக்குறேன், கவிஞருக்கு கேக்குறேன், கவிதாசன் இல்ல ஒரு அதாவது உச்ச நீதிமன்றம் சொல்லுங்க, இல்லங்க உச்ச நீதிமன்றம் சொல்லுச்சுன்னு தான் நீங்க நீட்டை கொண்டு வந்தீங்க. அதோட இஷ்டம் இல்ல, புரிஞ்சுக்கங்க. உச்ச நீதிமன்றம் ஏன் சொல்றது நீங்க கேக்குறீங்க? இல்ல புரிஞ்சுக்க, நான் பேசி முடிச்சறேன். மன்றமா இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்திலோ சட்டமன்றத்துல கேட்டுட்டு முடிவு எடுக்கலாமேன்றேன். ஓகே, இல்லங்க நான் பேசி முடிச்சறேன் சார். ஏற்கனவே மாநில பட்டியல், மத்திய பட்டியல், ஒத்திசைவு பட்டியல், கவர்னர், ஜனாதிபதி, தேர்தல் அத்தனையும் அரசியல் சாசனத்தில் விரிவாக விளக்கப்பட்டிருக்கிறது, தனிப்பட்ட முறையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிக அழகாக சொல்ல வேண்டுமானால் மாநில அரசு மாநிலத்தின் கையிலே, மத்திய அரசு மத்திய அரசின் கையிலே, ஒருவருடைய அதிகாரத்தில் ஒருவர் தலையிடக்கூடாது. ஒருவருடைய அதிகாரம் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்கு சார். சட்டமன்றத்துல அது நாடாளுமன்றத்துக்கு என்ன உரிமை, சட்டமன்றத்துக்கு என்ன உரிமை, எக்ஸிகியூட்டிவ்க்கு என்ன உரிமை, இது எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. அதே அம்பேத்கர் கடைசியா என்ன சொன்னார்? நான் எவ்வளவு பிரமாதமான சட்டத்தை எழுதி கொடுத்தாலும் வர்ற ஆட்சியாளர்கள் கெட்ட ஆட்களா இருந்து அவங்கள்ட்ட இந்த சட்டம் சிக்குச்சுன்னா இந்த சட்டம் ஃபெயில் ஆயிடும், அது கெடுதல்ல முடியும் அப்படின்னு அம்பேத்கர் வார்ன் பண்ணி இருக்கிறாரு. இப்ப பாயிண்ட் ஒவ்வொரு காலத்திலும், ஒரு விபி சிங் காலமா இருக்கலாம், இந்திரா காந்தி காலமா இருக்கலாம், மன்மோகன் சிங் காலம், வாஜ்பாய் காலம், தேவேகவுடா காலம், குஜ்ரால் காலம், எந்த காலகட்டத்தை எடுத்தாலும் இந்த காலகட்டம், குறிப்பா நரேந்திர மோடி அவருடைய இந்த காலகட்டம் தான் அதிக அளவுல மாநிலங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுறது, அதிகமாக டெல்லியில அதிகாரத்தை குவிக்கிறதுக்கான காலம்னு வர்ணிக்கிறாங்க, குற்றம் சாட்டுறாங்க. அதனாலதான் முதலமைச்சர் இப்படியான தீர்மானத்தை முன்மொழிகிற இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரா? நான் சொல்றேன், இந்தியாவின் இருண்ட காலம் என்று சொல்லக்கூடிய, இரண்டாவது சுதந்திர போராட்டம் என்று சொல்லக்கூடிய எமர்ஜென்சியை கொண்டு வந்தது பிஜேபியா? 95 முறை மாநில அரசாங்கங்களை கலைத்தது பிஜேபியா? சார், மாநிலங்களை கலைச்ச வேலையே பிஜேபிக்கு கிடையாது சார்.
நீங்க கலச்ச BJP கட்சி கலைச்சிருக்கு. கான்ஸ்டிடியூஷனை கையில தூக்கிட்டு தெரியுது. பிஜேபி ஆட்சியில கலைச்சிருக்காங்க. பிஜேபி வந்து 356 எதிரான கட்சி இல்ல. இல்ல சார் 356ன்ற ஒரு ஆர்டிகிள் சட்டத்துல இருக்க கூடாதுன்னு திமுக சொல்லுச்சு. இல்ல பிஜேபி அந்த ஸ்டாண்ட் எடுத்ததா? இல்ல கலைத்த தன்மை என்பது மிகப்பெரிய ஜனநாயகவாதின்னு சொல்லப்படுற வாஜ்பாய் காலத்திலே சட்டம் ஒரு கலைத்ததும் வரலாறு தான் சார். இல்ல அது பாயிண்ட் இல்ல. இந்திரா காந்தி வந்து மிசா கொண்டு வந்ததையோ அல்லது 356 பயன்படுத்தி ஆட்சிகளை கலைச்சதே யாரும் நியாயம் சொல்லல. அது கண்டனத்துக்குரியது. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு வாங்க சார். இந்த கமிட்டி சார்ந்த உங்க பாயிண்ட்க்கு வாங்க சார். சார் அதுக்கு தான் சார் வர்றேன். நீங்க அதான் சார், நீங்க வரலாற்றை படிக்காமல் வரலாற்றை படைக்க முடியாது. அதனால வரலாற்று தயவு செய்து படிங்க. அதெல்லாம் அப்படியே தூங்கிட்டு எழுந்திருச்சு வர வேணாம். ராஜமன்னார் கமிட்டி அமைத்தது எப்போது? அந்த பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டது எப்போது? 55 ஆண்டுகள் கடந்து இப்போது முடிச்சு கேள்வி கேட்பது ஏன்? நீங்க காங்கிரஸ்ல பிக்கஸ்ட் பார்ட்னரா இருந்தீங்களே, 12 மத்திய மந்திரிகள் இருந்தீர்களே, 40 எம்பிக்கள் அங்கே இடம்பெற்றிருந்தீர்களே, அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி நடத்தினீர்களே, தொடர்ந்து 10 ஆண்டு காலத்துக்கு மேல இருந்தீங்களே, அப்பொழுதெல்லாம் கண்விழிக்காத திமுக இப்பொழுது நிர்வாகத்தை தோல்வியடைந்து போலீஸ்காரர்களையே கொலை செய்யக்கூடிய ரவுடிகள் கொலை செய்யக்கூடிய தினமும் கொலை கொள்ளை கற்பழிப்பு போதை கலாச்சாரம் தலைவிரித்து ஆடுகிற நிலையில ஊழல் மலிந்து கிடக்கிற இந்த நிலையில பாதுகாப்பற்ற நாடாக தமிழ்நாடு சுடுகாடாக மாறிக்கொண்டிருக்கிற இந்த நிலையில தன்னுடைய நிர்வாக தோல்வியை திசை திருப்புவதற்காக முதல்வர் நாடகம் நடத்துகிறாரோ? நீங்க சொல்ற ரெண்டு பாயிண்ட் புரிஞ்சுக்கிறேன் சார். திசை திருப்புவதற்காக இதை கொண்டு வரீங்கன்றது ஒரு சான்ஸ், ஒரு ஆர்குமெண்ட். ரெண்டாவது, ராஜமன்னார் கமிட்டி போட்ட காலத்திலிருந்து அப்படியே தானே இருக்கு. இத்தனை காலம் எதுவும் செய்யாம இப்ப திடீர்னு பேசுறீங்களேன்னு ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இல்லை, மாநில சுயாட்சி கோரிக்கை என்பது ஏதோ திமுக கொண்டு வந்ததுன்னு நினைக்க வேண்டாம். இது முதல்ல இந்திய விடுதலை காலத்திற்கு முன்பாகவே தொடங்கப்பட்ட ஒரு முழக்கம்தான். அதனால் இந்த அடிப்படை வரலாறு தெரியாமல் தொடங்கினாங்க, பேசக்கூடாது அப்படின்லாம் அவர் சொல்கிறார் பாருங்க. அந்த அடிப்படை வரலாறுகளை அவரும் முழுசாக படிக்க சொல்லலான்னு தான் நான் சொல்ல வரேன். ஆங்கிலேயர் ஆட்சி என்பதே வந்து முழுமையான ஒரு ஆட்சியாக இல்லை. இங்கே சமஸ்தானங்கள் இருந்திருக்கு, மாகாணங்கள் இருந்திருக்கு. மாகாணங்களுடைய ஆளுநர்களுக்கான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டது. ஆளுநர்கள் கிட்டேருந்து ஒட்டுமொத்தமாக கவர்னர் ஜெனரலுக்கு போகும்போது அந்த ஆளுநர்களே எந்த ஆங்கிலேயராக இருக்கவங்களே எதிர்த்தது உண்டு. ஆக மொத்தமாக மாநிலத்தினுடைய ஒரு உரிமை என்பது பாதிக்கப்படுகிற பொழுது இது நூற்றாண்டு காலமாக இருக்கக்கூடிய முழக்கம். அப்போ கேட்டாங்களா, இப்போ கேட்கலையான்னு? ஏன் காங்கிரஸ் கேட்கவே இல்லையா அப்படின்னு கூட கேட்கலாம். அது மாதிரி ஏன் பிஜேபி கேட்டதே இல்லையா? மோடி அவர்கள் பிரதமராகிறதுக்கு முன்னாடி வரையிலுமே மாநிலத்தில் உரிமையை பேசியிருக்கக்கூடிய எத்தனை உரையினுடைய விளக்கங்களை எடுத்து கொடுக்கலாம். யாராவது பதில் சொல்ல முடியுமா? மாநிலத்துக்கு இவ்வளோ உரிமை தரல, மாநிலத்துக்கு நிதி தரல அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அவர் குஜராத்தினுடைய முதலமைச்சர் அந்த போதெல்லாம் பேசியிருக்காருங்க. அதனால் மாநிலத்தினுடைய உரிமைகளை கேட்கக்கூடியது என்பதை விட இப்பொழுது எழுந்திருக்கக்கூடிய சூழல் மிக கடுமையான சூழல் வந்து இருக்கிறது. இது மக்களை பெரித அளவில் பாதிக்கக்கூடியதாக மாறி வருது. ஒரு ஆட்சி செய்யக்கூடியவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை கடந்து மக்களை பாதிக்கக்கூடியதாக ஒன்றிய பாஜக அரசுடைய செயல்பாடுகள் இருக்கிற பொழுது தான் இது இப்பொழுது அவசியம் ஏற்படுகிறது. இப்போ அவர் கேட்ட மாதிரி ராஜமன்னார் குழு அமைக்கப்பட்டதை பற்றி திரு ஆழி செந்தில்நாதன் மிக தெளிவாக சொன்னார். அவர் இட் இஸ் தி ஃபர்ஸ்ட். அது ஒரு மேக்னா கார்ட்டா மாதிரி ஒரு மாநில ஸ்டேட் அட்டானமினா என்னன்றதை பற்றியே முதல்ல இந்தியாவில் சிந்திக்க வைப்பதற்கோ பேச வைப்பதற்கோ ஆய்வு செய்வதற்கோ சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுவதற்கு அதுதான் அடிப்படை ஆவணமாக அமைந்தது. அதனால தான் அதுக்கப்புறம் தான் சர்க்காரியா கமிஷனோ பூஞ்ச் கமிஷனோ அமைந்தது. விபி சிங் அவர்கள் அதை தொடர்ந்து ரிவிஷன் வைக்கணும்னு சொன்னார். ஏன் அப்படின்னா இப்போ கூட மாண்புமிகு முதலமைச்சர் சொல்வது ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ரிவ்யூனாலே இப்பொழுதோடு முடிஞ்சிடணும்னு கூட கிடையாது. இன்னும் கூட 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கழித்து கூட தேவைகள் இருக்கலாம். இப்போ 100கணக்கான அமெண்ட்மெண்ட்ஸ் இந்த கான்ஸ்டியூஷனில் பண்ணியிருக்கு. எதுக்காக பண்ணியிருக்கு? அப்போனா அமெண்ட்மெண்ட்டே ஆகலைன்னு சொன்னால் அந்த முதல் சப்மிட் பண்ண கான்ஸ்டியூஷனே தான் இன்னி வரைக்கும் இருக்கான்னா கிடையாது. இவ்வளோ அமெண்ட்மெண்ட்ஸ் ஆகிருக்குன்னா அவ்வளோ திருத்தங்கள் தேவைப்பட்டிருக்கு, அவசியங்களுக்கு ஏற்ப மாறி இருக்குது. அப்போ இப்பொழுது சொல்ல வரது மாண்புமிகு முதலமைச்சர் அந்த குழுவை வைத்து அந்த குழுவின் அறிக்கை வைத்தே பேசலை. அதை முதல்ல அவர் புரிஞ்சுக்கணும். இப்போ புது குழுவே அமைக்கிறாங்க. அந்த புது குழுவின் மூலமாக என்னென்னலாம் இன்றைக்கி மாறி இருக்குது, அப்பொழுது நிலையிலிருந்து இன்னும் எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா 1974 இந்த தீர்மானம் 70கள் அந்த குழு ஆய்வுகள் செய்து 3 ஆண்டுகள் கழித்து கொடுத்து 74 இதே ஏப்ரல் மாதத்தில் அதை
தாக்கல் செய்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிய பொழுது கல்வி என்ன பட்டியலில் இருந்ததுன்னா மாநில அரசு பட்டியலில் இருந்தது. பிறகு மிசா காலத்தின் பொழுதுதான் அது பொது பட்டியல்னு சொல்லக்கூடிய ஒத்திசைவு பட்டியல் போச்சு. இப்போ அதிலேருந்து இப்போ வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய கான்சிக்வன்சஸ் என்னென்னலாம் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கல்வி உரிமை ஒட்டுமொத்தமாக டிராகான் டு தி யூனியன் லிஸ்ட்ன்ற லெவலுக்கு போயிடுச்சு. இப்போ முதல்ல யூஜிசின்ற பேரில் எடுத்துக்கிறாங்க, மெடிக்கல் கவுன்சில்ன்ற பேரில் எடுக்கிறாங்க, ஏஐசிடின்ற பேரில் எடுத்துக்கிறாங்க, அல்லது நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் கமிஷன்ற பேரில் எடுக்கிறாங்க, இப்படிலாம் எடுக்கிறாங்க. என்இபின்ற பேரில் வருது. இதெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக சொல்கிற குற்றச்சாட்டுகள். இப்போ நீங்கள் செய்வது, அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வந்ததன் சில நாட்கள்லேயே பண்ணுறதுன்றது டெல்லி அரசை பார்த்து தொடர்ந்து அதை எதிர்க்கிற மனோ நிலையில் ஸ்டெப்பிங் அப் அட்டாக் தொடர்ச்சி அதன் மீதான தாக்குதலை அதிகரிக்கிறதுக்கான ஒரு கருவியா இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பண்றீங்களா? இல்லை, அப்படி கிடையாது. இது வந்துட்டு ஒவ்வொரு நிகழ்வுகள் ஒவ்வொரு நகர்வுகள்வாங்க. ஒவ்வொரு நிகழ்வுகள் ஒரு சூழல்கள் என்ன ஆகுதுன்னா, இந்த சட்டமன்றத்திற்கு என்ன அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கு கான்ஸ்டியூஷனில் அப்படின்னு நிறைவேற்றப்பட்ட அனுப்பிய பில்ஸ் சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் தரலை. அதனால் நீதிமன்றம் போனோம். இப்போ நான் என்ன கேட்குறேன், நீதிமன்றத்துக்கு போய் அங்கே நிறைவேற்றப்பட்டதாக அறிவிச்சாச்சு. இப்போ என் கேள்வி, கான்ஸ்டியூஷனில் கொடுக்கப்பட்ட ஆளுநருடைய அதிகாரம் இன்றைக்கி என்ன ஆச்சு? அவருடைய கையெழுப்பும் இல்லாமல் அவரோட ஒப்புதல் என்று அனுப்பாமலேயே உச்சநீதிமன்றமே அது நிறைவேற்றப்பட்டதாக சொல்லி இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய அத்தனை பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரே அவர் அறிவிக்கப்பட்டதாக அறிவிப்பு கொடுத்தாச்சு. நாளை அதுக்கான கூட்டம் இருக்கு. விசி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் வேந்தரா கவர்னர் தொடர்பாரு, துணைவேந்தர் நியமனம் நிர்வாகத்தை முதலமைச்சர் அரசாங்கத்தின் கண்ட்ரோல்ல வந்துருது. நான் எந்த கண்டென்ட்ல சொல்ல வரேன்னா, ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் வழங்காமலேயே நடக்குதுன்னா அப்ப ஆளுநருடைய பொறுப்பு என்ன, ஆளுநருடைய அதிகாரங்கள் என்ன என்ற கேள்வி எழுகிறதா இல்லையா? அப்ப இதே போலதான் மாநில அரசு நிறைவேற்றக்கூடிய எந்த திட்டங்களையும் சட்டங்களையும் ஒப்புதல் வழங்க வேண்டியவர் என்ன கடமை அவர் ஆற்றுகிறார், எப்படி ஆற்ற வேண்டும் என்று ஒரு ரிவ்யூ தேவைப்படுது. அப்ப நீங்க என்னன்னா முன்ன இருந்த கட்டளையே வச்சு பேச முடியாது. சூழல் மாறி இருக்கு, அதுக்கு இந்த தேவைப்படுது. இப்ப நீங்க நிதி பகிர்வை பத்தி பேசணும்னா நீங்க முதல்ல சொன்ன மாதிரி முதல்ல இருந்த காலகட்டங்கள் கான்ஸ்டிடியூஷன் கொண்டு வந்த போது இருந்த நிதிக்கான ஆளுமைன்றது இன்னைக்கு இல்லையே. ஒட்டுமொத்த நிதி ஆளுமையும் ஜிஎஸ்டின்ற பேர்ல ஒன்றிய அரசு கிட்ட போயிடுச்சு. அவங்களா பார்த்து கொடுக்கறதா இன்னைக்கு பெற முடியுமே தவிர அதை கேட்டு பெறுவதற்கோ அதற்கு ஒரு நிர்பந்தம் நிர்வகிக்கக்கூடிய ஒரு சூழலோ என்று இன்னைக்கு வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ண வேண்டிய சூழல் வந்திருக்கு. அப்போ ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி, ஒரு நீதியரசராக இருந்தவர் சட்டத்தின் முன்னுக்கமாக இதெல்லாம் கையாளக்கூடியவர்களாக இருந்தவர்கள், இவர்களுடைய கமிட்டியோடைய ரிப்போர்ட்ஸை வாங்கணுன்றதுக்காக இந்த கமிட்டி வைக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி கொடுத்தது ஏன் அப்படின்றதெல்லாம் இவங்க கேட்குறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி கொடுத்ததனுடைய விளைவு தான் பிறகு நாங்கள் இந்தியா முழுவதும் உள்ள அத்தனை மாநில முதலமைச்சர்கள் கொடியேற்றக்கூடிய உரிமையை யார் பெற்று தந்தது? ஒன்றிய அரசு நேராக கொடுத்துச்சா? முதல்ல கொடுக்கலையே. விடுதலை நாள் அன்றைக்கு கொடியேற்றக்கூடிய உரிமையை மாநிலத்தின் முதலமைச்சர் கொடியேற்றலாம் என்ற உரிமையை பெற்றதே கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவருக்கு இந்த மாநிலத்துக்கு கேட்டது தான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தேவைப்பட்டது. ஓபிசி இடஒதுக்கீடுன்றது இந்த இதில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய இதில் 15% ஒன்றிய அரசுக்கு ஒப்படைக்கப்படுது. ஒப்படைக்கப்படுற சீட்லேயே ரிசர்வேஷன் பாலிசி பின்பற்றலை. இந்தியா முழுவதும் யாருமே கவனிக்கல. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் அதை வழக்கு தொடுக்க போட்டு அதை பின்பற்ற வேண்டும் என்ற உத்தரவு வந்தது. அவங்கள அப்பீலுக்கு போன போது உச்சநீதிமன்றத்தில் போய் அது கன்ஃபார்ம் பண்ண பிறகு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு வருகிறது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொன்றும் தமிழ்நாடு ஒரு முன்மாதிரியாக இருந்து அதை பெற்று தருகிற பொழுது பிற மாநிலங்களும் அந்த உரிமையை பெறுகிறது. அதனால தான் இந்த விஷயங்களை திமுக அரசு இது முன்னெடுத்திருக்கு, இதுவரையிலும் நடந்திருக்கிறது. ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா, அவருக்கு புரிகிற மாதிரி இல்லை உலகத்தில் இருக்கும் இதெல்லாம் விதண்டாவாதம், இது ஒரு பிரிவினைவாதம்னு பேசுகிறவங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோன்னா, மாநில அரசு என்பது இங்கே இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களோடு இருக்கக்கூடிய வீடுகள் எப்படி இருக்கோ, ஒரு வீடு எரியுதுன்னா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு வீடு பக்கத்தில் இருப்பான் பாரு, அவன் தான் ஓடோடி அணிக்க முடியும். பக்கத்திலே இன்னும் கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாடியோட நெருக்கமா இருக்கிறது மாடி வீடு இருக்கும். அந்த மாடி வீட்டில் இருக்கவன் அந்த எரிந்து வர ஜுவாலையை தான் பார்ப்பான், எரிந்து வரக்கூடிய புகையை தான் பார்ப்பானே தவிர தண்ணி ஊற்றி அணைக்க வரமாட்டான்.
ஓடோடி வந்து கை கொடுக்கக்கூடியவங்க யாரா இருப்பாங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய இன்னொரு குடிசைவாசி, இன்னொரு பக்கத்துல வசிக்கக்கூடிய வாழ்கிறவன் தான் கை கொடுப்பான்றது. என்.டி. ராமராவ் ஒரு முறை சொன்னார், மத்திய அரசுக்கு ஏதுயா மக்கள், மாநிலத்துக்கு தான் மக்கள் உண்டு அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னார். மத்திய அரசுக்கு ஏது மக்கள் நாங்க. இப்ப மான் கி பாத் காலம், நேரா பிரதமர் முதலமைச்சர்கள்ட்ட நேரா மக்கள்கிட்ட பேசுற காலத்துக்கு வந்துட்டோம். திரு மாதவன் நாராயணன் சார்ட்ட கேட்கலாம். திரு மாதவன் நாராயணன், இந்த மூவை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? பொதுவாக இல்லை, நான் எல்லாரும் பேசுகிறதை கேட்டேன், நல்லா தான் பேசினாங்க, விஷயத்தை நன்றாக விளக்கிட்டாங்க. ஆனால் நம்ம ஒரு சூழ்நிலையை கவனிக்க வேண்டியிருக்கு. இப்போ தான் என்.டி. ராமராவ் பற்றி நீங்கள் பேசினீங்க. நான் யோசித்து பார்க்குறேன், என்.டி. ராமராவ் காலத்தில் தமிழ்நாடும் நேஷ்னல் ஃப்ரண்ட், நானே பத்திரிகையாளராக அங்கே பார்த்துருக்கேன். என்.டி. ராமராவும் கருணாநிதி அவர்களும் ஒரே ஸ்டேஜில் இருந்திருக்காங்க ஒரு காலத்தில். அதுக்கப்புறம் விபி சிங் வீட்டில் நான் டைரெக்டாக கலைஞர் விபி சிங்கை பிரதமராக்க முயற்சி செய்து, தேவகவுடா தென்னிந்தியாவிலேருந்து வந்து தேவகவுடா பிரதமராகிறத கண்ணால் பார்த்துருக்கேன். அதையும் இன்று உள்ள சூழ்நிலையும் ஒப்பிட்டு பார்த்தா நம்ம சூழ்நிலையை கொஞ்சம் நல்லா கவனிக்க வேண்டியிருக்கு. இன்றைய சூழ்நிலையில் பொதுவாக சித்தாந்தத்தை பேசலாம், மாநில சுயாட்சி இப்படி அப்படின்னு. ஆனால் நம்ம அரசியல் சாசனம் என்ன சொல்கிறது, அதோடைய இன்றைய சூழலில் அதை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது, அதை எப்படி பார்க்குறதுங்கிறது தான் முக்கியம். அதாவது எழிலரசன் நல்லா சொன்னார். ஆனால் அதில் முக்கியமாக நான் கவனிக்கிறேன்னா, குரல் உயர்ந்து விட்டால் மட்டும் போதாது. இன்று ஸ்டாலின் அவர்கள் நன்றாக பேசுகிறார்கள், குழு வைத்தது நல்லா இருக்குது. ஆனால் அது வந்து அவர் தனித்துவமாக செயல்படுகிறாரே ஒழிய தனிமையாகவும் செயல்படுகிறாரோ என்ற ஐயம் எழுகிறது. அதற்கு முக்கிய காரணம், என்.டி. ராமராவ் காலத்தில் தமிழ்நாடும் ஆந்திராவும் ஒன்றாக செயல்பட்டு கொண்டிருந்தது. இன்றைக்கி ஒரு எரிந்த வீடை பற்றி பேசியிருந்தார் நம்ம எழிலரசன். எரியிற வீட்டில் பிடுங்கினது ஆதாயம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ இன்றைக்கி வந்து அரசியல் வாரிசு, அதாவது என்.டி. ராமராவோட அரசியல் வாரிசு என்று கருதப்படும் சந்திரபாபு நாயுடு, அவருக்கு இன்று ஹிந்தி திணிப்பை பற்றியோ அல்லது வேறு மாநில சுயாட்சியை பற்றியோ அவ்வளவு கவலை இல்லை. அவர் அமராவதி பற்றியும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் எப்படி டீல் பண்ணணும் அதை பற்றி தான் கவனிச்சிட்ருக்கார். அதனால் காலத்தின் கட்டாயம் என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து பார்த்தால் திரு ஸ்டாலின் அவர்கள் இதை ஒரு இயக்கமாக மாற்றினால்தான் அது வெறும் பேச்சாக இருக்காது. அப்படி பார்த்தா இயக்கம் நீங்க வந்து தனி குரலா இருக்கு, நிறைய பேர் சேர்ந்து பேசக்கூடிய இடமாக ஒரு இயக்கமாக மாறணும்ன்ற ஒரு கோணத்துக்கு வர்றீங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த மூவை டெல்லியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அல்லது டெல்லி அதிகார வர்க்கம் இதை எப்படி பார்க்குது? டெல்லியை சேலஞ்ச் பண்றாங்க அப்படின்னு பாக்குறாங்களா, அல்லது ஒரு ஜென்யூனான ஒரு கன்சர்னை ரைஸ் பண்றாங்க? அது ஒரு கசப்பான சில உண்மைகளை சொல்ல விரும்புகிறேன். கசப்பான உண்மை என்னன்னா, ஒரு 10 வருஷத்துல ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா அலசி பார்க்கிற குணம் குறைஞ்சு போயிடுது, தன்மை அப்படியே போயாடுத்து சொல்லணும். அப்படியே யூடியூப்லேயோ வாட்ஸ்அப்லேயோ நம்ம பேசிகிட்டு இருக்கலாமே ஒழிய மெயின் ஊடகத்தில் இந்த ஒரு விதமான ப்ராப்பகேண்டா, ஒரு விதமான பரப்புரைகள்லாம் நடந்ததுனால எல்லாருக்கும் வந்து ஒரு மாநில சுயாட்சியை பார்த்தா ஒரு பிரிவினைவாதம் மாதிரி ஒரு பிம்பம் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு மறுக்க முடியாத உண்மை. அந்த பிம்பத்தை திமுகவோ தமிழ்நாடோ எப்படி சரி செய்கிறது என்பது தான் இன்னித்த ஒரு சேலஞ்சாக நான் பார்க்குறேன். அதை குறிப்பாக இப்போ வந்து எல்லாத்தையுமே ஒரு உரிமை கேட்டாலே அது தனியாக போக விரும்புகிறாங்கங்கிற பிம்பம் ஏன் உருவாயிருக்கு. இப்படி அந்த காலத்தில் இந்திரா காந்தி காலத்துலேருந்து ஆர்டிகல் 356 356 வச்சு நல்ல ஒரு அவசர நிலைக்காக ஒரு எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்சஸ்க்காக வச்ச ஒரு அரசியல் சாசனத்தின் ஒரு அதிகாரத்தை ரொம்ப ஒரு துஷ்பிரயோகம் நிறைய பண்ணியாச்சு, நிறைய ஆயிருக்கு. ஆனால் இன்னி தேதிக்கு அதை வந்து ஒரு நல்லதை சொன்னாலும் பனைமரத்துக்கு அடியில் பால் குடிக்கிற மாதிரி ஒரு பிம்பம் தப்பாக தான் டெல்லியில் இருக்குது. அதை எப்படி அதுக்கு தான் ஒரு இயக்கத்தை பற்றி பேசினேன். இப்போ மற்ற எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் தனியாக பேசிக்கிட்டாரு. இப்போ இந்தி திணிப்பை பற்றி கூட இன்னைக்கு காலத்தில் ஒரு சமூக ஊடகத்தில் நான் பேசிகிட்டு இருந்தேன். யாரோ சொன்னாங்க, அது வந்து கர்நாடகா கூட மும்மொழி கொள்கையை எதிர்க்கவில்லையே, நீங்கள் வெறும் தமிழ்நாடு தானே அப்படி பேசுகிறீங்கிறாங்க. அதை வந்து ஒரு கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம். அதனால தான் சொன்னேன், அவர் தனிமையாக செயல்படுகிறாரா அல்லது கொள்கை ரீதியாக செயல்படுகிறாரா என்பதை ஒரு கூர்ந்து அதை ஒரு ஆக்கப்பூர்வமாக பார்த்தா அது இயக்கமாக மாறி மற்ற முதலமைச்சர்களும்
ஒன்று கூடி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால்தான் இதை ஒரு வெற்றி அல்லது வெற்றி பாதையை நோக்கி பயணம் என்று நான் பார்ப்பேன். அப்படி இல்லைன்னாக்க அது அவர் ஒரு லோன் வாய்ஸ் ஆகிடுவார். அப்புறம் இப்போ இவர் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இதை எல்லாத்தையும் ஒரு அரசியல், ஒரு மாநில லெவலில் அரசியலாக தான் பார்க்குறாங்களே ஒழிய மாநிலத்தின் உரிமையோ அல்லது ஒரு மாநில சுயாட்சி என்ற சித்தாந்தத்தின் ரீதியிலோ அல்லது அரசியல் சாசனத்தின் உரிமைகளை வைத்து பார்ப்பதிலேயோ யாரும் கவனம் செலுத்ததான் எனக்கு தெரியல. இப்போ குறிப்பாக நீங்கள் எழிலரசன் நல்லா சொல்லியிருந்தார். முதல்ல கல்வி, அப்புறம் ஜிஎஸ்டி, அப்புறம் விவசாயத்தை பற்றி பேசவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயமும் ஒரு காலத்தில் மாநில ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் இருந்தது. இப்போ அக்ரிகல்ச்சரல் ட்ரேட், அதாவது விவசாயம் சார்ந்த வர்த்தகத்தை அவர்கள் திருப்பும் ஒன்றிய லிஸ்ட்டில் கன்கரண்ட் லிஸ்ட்டில் போட்டுட்டாங்க. அதனால தான் மோடி அவர்கள் ஒரு வாபஸ் பெற்றாரே ஒழிய அவர் ஒரு முயற்சி பண்ணார்ல விவசாயத்தை சார்ந்த லாஸை மாற்றுறதுக்கு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக 1996 விபி சிங் தேவகவுடா காலத்தில் இருந்த ஒரு ஃபெடரல் அட்மாஸ்பியர் போயிடுது. அதை எப்படி சொல்லணும்னு தெரியல. அந்த கல்ச்சரே அவர் ஹெஜமனின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஒரு விதமான ஏகாதிபத்திய நோக்கோடு செயல்படும், எல்லாம் ஒரே நிறம், ஒரே மதம், ஒரே ஆட்சி, ஒரே கட்சிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை பிம்பம் உருவாயாச்சு. அதை எப்படி சரி செய்யப்படுகிறோம்? இப்போ அரசியல் சாசனத்தில் கூட ஒரு 30 வருஷம் முன்னாடி நம்ம ஒரு காமன் சென்ஸாக ஆளுநரை பற்றி பேசுறது கூட இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அவங்க முகத்தில் அடித்தா போல சொன்னா தான் எல்லாருக்கும் காதில் ஏறுறது. அந்த மாதிரி ஒரு அவல நிலைக்கு நம்ம ஆளாக இருக்கும். அதை நம்ம நினைச்சு பார்க்க வேணும். இந்த அவல நிலை எங்கே வந்து 96 2014 இயர் ஆஃப் கோலிஷன், ஒரு கூட்டணி யுகம். அன்னைக்கு மாநில கட்சிகளுக்கு டெல்லியில் ஒரு இருந்தது. ஒரு காது கொடுத்து கேட்க வேண்டிய நிர்பந்தத்தில் தேசிய கட்சிகள் இருந்தாங்க. ஒரு முழு அதிகாரம், முழு மெஜாரிட்டி வந்த பிறகு கடந்த 10 ஆண்டுகளில் இது ரொம்ப டிட்டோரியரேட் ஆயிட்டது அப்படின்றது திரு ஆழி செந்தில்நாதன் அவர்களும் எழிலரசன் அவர்களும் முன்வச்ச ஆர்கியூமெண்ட். இந்த 10 வருஷத்தில் ஒரு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்னு பேசிட்டு டெல்லிக்கு ஆட்சிக்கு வந்த திரு மோடி அவர்கள் அவர் காலத்தில் மாநிலத்துக்கு அதிகாரங்களை பகிர்ந்தளிக்கிற ஒரு விஷயத்துக்கு போகலை. இப்போ இதை இன்டர்பிரேட் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2 கொள்கைகளுடைய மோதல். ஒன்று பிஜேபி முன்னெடுக்கிறது ஒரு யூனிட்டரி ஸ்டேட் ஸ்ட்ராங் சென்டர், இதை நோக்கி அதிகார குவியலை பண்ணுறாங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் எடுக்கிற இந்த முயற்சின்றது அதுக்கு நேர் எதிரான இன்னொரு ஐடியாலஜி, வலிமையான மாநிலங்கள், ஒன்றியத்தில் கூட்டாட்சி. இந்த சித்தாந்த மோதலாக இதை பார்க்குறவங்களும் இருக்கிறாங்களே சார்? ஆமாம், அதில் முக்கியமாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசமோட காலம் போய் கோயர்சிவ் ஃபெடரலிசம், ஒரு கட்டாயமாக ஒரு திணிப்பு. இந்தி மாத்திரம் இல்லை, கல்வி ரீதியை பார்த்தீங்கன்னா, சுகாதார ரீதி பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ப்ரோக்ராம்ஸ்னால் அழகாக ஒரு சாஃப்டாக ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் இருந்தது, ஒரு திட்டங்கள் இருந்தன. இப்போல்லாம் அதை ஒரு திணிப்பு. நான் ஹிந்தியை பற்றியே பேசலை, எல்லா விதத்திலும் ஒரு பிரதமர் சொல்வது, ஒரு பிரதமரை ஒரு அரசர் மாதிரி, அந்த காலத்து ஒரு மொனார்கிக்கல் ரூல் மாதிரி கொண்டு வந்து அவர் சொல்வதை எல்லா இடத்துலையும் அதை செயல்படுத்துவது, அமல்படுத்துவது தான் ஒரு நல்ல தேசியம் என்ற ஒரு பிம்பம் உருவாயிடுது. அதைத்தான் இப்போ சந்திக்க வேண்டியிருக்கு. அதை அரசியல் சாசனத்தின் அடிப்படை தத்துவங்களை திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ எழுதுறதா இருக்கேன் இந்த வாரம், ஒரே பழைய அரசரை பற்றி தான் நிறைய பேசிகிட்டு இருக்கோம். அம்பேத்கரை வருஷம் ஏப்ரல் 14 நம்ம அதை ஒரு மாதிரி செலிப்ரேட் பண்ணிவிட்டு அப்புறம் மறந்துடுறோம். குடியரசு என்ற சித்தாந்தம் அதுக்கு ஒரு ஃபெடரலிசம், அதாவது மாநில சுயாட்சி சார்ந்த சில கருத்துக்கள், ஒரு சில கொள்கைகள் உண்டு. அதெல்லாம் ஒரு அலசி பார்க்கும் கலாச்சாரமே போயிடுச்சு இப்போ. அதனால தான் இன்றைய குழு நியமித்தது அதை ஒரு தருணமாக மதித்து ஆஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து இதை ஒரு இயக்கமாக மாற்றினால்தான் திருப்பி மாறும். அல்லது இதை அவ பாட்டுக்கு ஓரத்தில் கத்திட்டு இருக்காங்கங்கிற ஒரு உணர்வு தான் ஏற்படும். இதையும் மார்ஜினலைஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஆதங்கப்படுறீங்க. இது ஒரு பெரும் இதற்கான தேவை இருக்குது. அது ஒரு பெரும் இயக்கமாக மாறணும், ஒரு தனி குரலாக இல்லாமல் எல்லோரும் பேசக்கூடிய இடத்துக்கு நகரணும்னு சொல்கிறீங்க. நம்ம அடுத்த சுற்றுலா அதை பற்றி மற்றவங்களுடைய பார்வையும் கேட்குறேன். திரு முனவர் பாஷா சார், அதாவது மாநில சுயாட்சி என்கின்ற குரலானது
1969ஆம் ஆண்டு டாக்டர் கலைஞர் அவர்கள் ஓய்வு பெற்ற நீதியரசர் ராஜமன்னார் தலைமையில் குழு அமைத்து அதை ஆய்வு செய்து அவர்கள் அறிக்கையை சமர்ப்பித்து அந்த அறிக்கையின் அடிப்படையிலே பல்வேறு பரிந்துரைகள் செய்யப்பட்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரை மாநில சுயாட்சி என்பது கலைஞர் அதை முன்னெடுத்தார். அதற்கு பின்னால் என்.டி. ராமாராவ் மாநில முதல்வர்களை கூட்டி அதிலே கலைஞரும் பங்கேற்றார். அதை போலவே ஃபரூக் அப்துல்லா அவரும் கலைஞரை அழைத்து இந்த மாநில சுயாட்சிக்கான 356வது பிரிவை அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக அவர் நடத்திய கூட்டத்திலேயும் கலைஞர் கலந்திருக்கிறார். நிதி பகிர்வு சம்பந்தமாக மரியாதைக்குரிய ஜோதிபாஸ் அவர்கள் மேற்கு வங்காளத்திலே இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நடத்தி மத்திய அரசு மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி பகிர்விலே இருக்கின்ற சீர்கேடுகளை களைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நடத்தி காட்டினார். இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை என்னவென்று சொன்னால், மாநில சுயாட்சி என்கின்ற இந்த கோஷம் இன்று நேற்றல்ல, பேரறிஞர் அண்ணாவுக்கு முன்னாலேயே மரியாதைக்குரிய சிலம்பு செல்வர் மாப்போசி, தினமணி ஆசிரியர் ஏஎன் சிவராமன் போன்றவர்கள் எல்லாம் இதை வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள். ஆனால் 1969 என்பது மிகவும் முக்கியமான காலகட்டம். ஏனென்று சொன்னால், காங்கிரஸ் கட்சி இரண்டாக பிளவுபட்டு ஒன்று பெருந்தலைவர் காமராஜரோடு ஸ்தாபன காங்கிரஸாக இருந்தது, இன்னொன்று இந்திரா காந்தி தலைமையிலே காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலே இருந்தது. அன்றைக்கு அந்த ஆட்சியிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 25 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தயவிலே தான் இந்திரா காந்தியை ஆட்சியை நடத்தினார். அந்த காலகட்டத்திலே இந்த மாநில சுயாட்சி தேவையான அதிகாரங்களை பெறுகின்ற முயற்சியிலே அன்றைக்கே டாக்டர் கலைஞர் ஈடுபட்டிருந்தால் கண்டிப்பாக வென்றெடுத்திருக்க முடியும். அன்றைக்கு அது செய்ய தவறிவிட்டோம். அதற்கு பின்னால் தொடர்ந்து 17-18 ஆண்டுகள் மத்தியிலே ஆட்சியிலே திராவிட முன்னேற்ற கழகமும் அங்கம் வகித்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது சொல்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் அன்றைக்கும் இருந்தது. இப்போ பூஞ்சி கமிட்டி போட்டாங்கல்ல, அந்த கமிட்டி என்ன சொல்லிச்சு? மாநில அரசாங்கத்துடைய அனுமதி இல்லாமலேயே இராணுவம் எந்த பகுதியையும் எடுத்துக்கொள்ளலாம் என்று அன்றைக்கு சொன்னாங்க. அப்போ சொல்லும்போது அன்றைக்கி திமுக அந்த ஆட்சியில் தான் இருந்தது. அதை ஒன்றும் அவங்க எதிர்க்கலை. ஏன் சொல்கிறேன்னா, உண்மையிலேயே மாநில சுயாட்சி, மாநிலங்களுக்கு அதிகாரம் தேவை என்பதிலே யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது. கிடைக்கின்ற வாய்ப்பு, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதை பெற்றிருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். அதை அன்றைக்கு தவற விட்டு விட்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு ஆட்சியிலே இல்லாதனால் இந்த தேவை இப்போ ஒரு காலகட்டத்தில் ஒரு பிரச்சனை முன்னுரிமை பெறுது. இப்போ நெருக்கடி காலம் வந்ததுன்னா நெருக்கடியை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தேவை வருது. பிஜேபி ஆட்சிக்கு வருது, 89-90 பாபர் மசூதி பிரச்சனை காலம், அப்படி ஒரு காலம் வருதுன்னா அன்னைக்கு பிஜேபி எதிர்ப்பு சக்திகளை ஒன்றுபடுத்த வேண்டிய தேவை ஒன்று வருது. யார் ஆட்சியில் இருந்தாலும் மாநில உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்பது தானே உங்க குறிக்கோள். உங்ககிட்ட தானே அதிகாரம் வருது, நீங்க தானே ஆட்சியிலையும் பங்கு வைக்கிறீங்க. ஒரு செகண்ட் மாதவன் குறுக்கிடுறாங்க. ஒரு செகண்ட் மாதவன் சார். இல்லை, நம்ம இதை நோக்கிறதே ஒரு மாதிரி ஒரு கேர்ஃபுல்லாக நுவான்ஸ்டாக பார்க்கணும். அதாவது இதில் நுணுக்கம் உண்டு. அரசியல் ஒரு வீட்டோட ஃபர்னிச்சரை மாற்றுற மாதிரி ஒரு சட்டங்களை மாற்றுறது அல்லது கொள்கையை கொஞ்சம் மாற்றுறது. ஆனால் சில இது அடிப்படையாக இது ஒரு அஸ்திவாரத்தையே மாற்றும் ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துது. அதாவது ஒரு பக்கம் 1976 கல்வியை இப்போது ஒன்றிய அரசுக்கு ஆக்கிட்டாங்க, யூனியன் லிஸ்ட்டில் போயிட்டாங்க. அந்த மாதிரி அடிப்படை மாறுதலை பண்ணணும்னா அது வெறும்ன பேச்சில் முடியாது. அதை ஒரு சாதாரண அரசியலாக, கூட்டணி அரசியலாக வைத்து கூட இதை மாற்ற முடியாது. அதற்கும் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த சிந்தனை இப்போது இல்லை என்பது தான் என்னுடைய கருத்து. அதாவது அந்த தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்கிறது வேறு, அதை ஒரு அடிப்படை தத்துவங்கள் அஸ்திவாரத்தையே கொஞ்சம் மாற்றணும்னா அதை ஒரு வேறு மாதிரி ஒரு கையாளணும்னு நான் சொல்கிறேன். அவ்வளோதான். அதுக்கான ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி வேணும்னு சொல்றாங்க. we need majority. மெச்சூரிட்டி மட்டும் இல்ல, அது ஒரு கான்சென்சஸ் வேணும். கன்சென்சஸ் 2/3 மெஜாரிட்டிஸ் மேல தேவைப்படுது மேக் தி அமெண்ட்மென்ட்ஸ். அதனால தான் திமுக கூட்டணி ஆட்சி அமைந்த போதெல்லாம் அது சாத்தியப்படாத சூழல்கள். இதுதான் தொடர்ந்து திமுக மேலே சொல்கிறது, நீங்கள் இவ்வளோ ஆண்டுகள் 15 ஆண்டுகள் இருந்தீங்க, ஏதை நீங்கள் சரிப்படுத்திக்கல போலன்றதுன்னு. அதுக்கான சூழல்களே அமையவில்லை. ஏனென்றால் அவ்வளோ பெரிய மெஜாரிட்டி அமையக்கூடிய அளவுக்கு அந்த கூட்டணியில் இல்லை. இல்லை திமுக ஒருவேளை அதை நிர்பந்திக்கக்கூடிய நிலைமை இருக்குன்னா அவங்களுக்கே மெஜாரிட்டி இருக்குது, நீங்கள் வெளில வேணா போய்க்கிங்கன்னு சொல்கிற நிலைமையில தான் இருந்துருக்கு காலங்கள்.
அதனால பிஜேபி ஆட்சி பிஜேபியோட கடந்த இல்ல சார், இப்போ வந்து பழச பேசுறது அப்படின்ட்டு தவிர்க்க முடியாது. ஆனா அதை மட்டுமே பேசிட்டு இருக்க முடியாது. நிகழ்காலத்துக்கு வாங்க. இன்றைய தேவை என்ன? இந்த கோரிக்கைகள் நீண்ட காலமா இருக்கிற கோரிக்கை. உங்களுக்கு வாய்ப்பு வருகின்ற போது அதை பயன்படுத்தி அதை நிறைவேற்றி இருக்கணும். 76ல பொதுப்பட்டியலுக்கு கல்வி போயிடுது. நீங்க உங்ககிட்ட அதிகாரம் வந்த போது, நீங்க ஆட்சியில் பங்குக்கு வந்த பிறகு அந்த பொதுப்பட்டியல்ல இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சி நீங்க எடுக்கணும். அந்த காலகட்டங்களில் எடுக்கல, நீங்க தவற விட்டுட்டீங்க சார். பொதுப்பட்டியலுக்கு போச்சு இல்ல, நீங்க கவர்மெண்ட்ல இருக்கிறீங்க இல்ல. ஏங்க நீங்களே இவ்வளவு இதுவா சொல்றீங்க? 76ல எமர்ஜென்சில 76க்கு அப்புறம் சார், 76ஓடயா முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நீங்க குரல் கொடுக்கறீங்க. அததாங்க நானும் கேக்குறேன். 2/3 மெஜாரிட்டி இருந்தா தானே அதை செய்ய முடியும். அது இல்ல சார், இந்த பட்டியல் எடுத்தாங்க, இதை மாத்தணும். நீங்க நிர்பந்தப்படுத்தி இருந்தா நிச்சயமா மாத்தி இருக்க முடியும். இன்னைக்கு என்ன செய்யலாம் சார்? இன்னைக்கு இந்த முயற்சியை பண்றாங்களே, இதை இன்னைக்கு வந்து கடந்த காலத்துல டாக்டர் கலைஞர் எத்தனையோ முயற்சிகள் பண்ணாரு. அந்த முயற்சிகளை நம்முடைய முதலமைச்சர் முன்னெடுக்கணும். இப்போ மாதவன் சொல்றாரு ஒரு குரல் மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே இப்படி பல மாநில முதலமைச்சர்கள் மாநில முதல்வரின் கூட்டத்தை கூட்டி கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். இப்போ இந்த பிரச்சனைகளை டீலிமிட்டேஷனுக்கு வச்சாங்க இல்லைங்களா? ஆமா, டீலிமிட்டேஷன் வச்சாங்க. அது மாதிரி நீங்க வந்து இது வந்து இந்த மாநிலத்துக்கான பிரச்சனை மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக மாநில அரசாங்கங்களுடைய உரிமைகள் மீட்டெடுக்க வேண்டிய முக்கியமான காலகட்டம். அப்படி இருக்கும்போது அதற்கான முயற்சியில ஈடுபடலாம். ஒரு தீர்மானத்தினால மட்டும் எதுவும் முடிஞ்சிட போறதில்ல. இது தீர்மானம் இல்லை, இது வந்து ஒரு ஒரு குழு ஆய்வு செய்வதற்கு ஒரு குழு. இது ராஜமன்னார் காலத்திலே நியமிச்ச குழு. பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் அந்த குழுல இருந்தாங்க. நம்ம சென்னை லட்சுமண மல்லியார் இவங்கெல்லாம் இருந்தாங்க அந்த குழுல. நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து இன்று நேற்று அல்ல இந்த பிரச்சனை, நீண்ட காலமாக பிரச்சனை கூர்மைப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க வந்து நீங்க உங்ககிட்ட அதிகாரம் இல்லைன்னா கூர்மைப்பட்டிருக்கோம், உங்ககிட்ட அதிகாரம் தான் கூர்மைப்படாது. காசே தர மாட்டாங்களே சார். சார் உங்க ஒரு நீட்ன்ற எக்ஸாமுக்கு 2 சட்டத்தை போட்டாலும் இதுக்காக தான் அப்ப கூட்டம் போட்டாரு. நிதி பகிர்வுல பிரச்சனை இருக்குன்றதுக்காக அந்த கூட்டத்தில் கலைஞரும் போய் கலந்துக்கிட்டு இருக்காரு. அதனால இன்னைக்கு நேற்று இந்த பிரச்சனைகள் இல்லை. இதையெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு வந்த போது, அதிகாரத்தில் பங்கெடுத்த போது இந்த பிரச்சனைகளை முன்னெடுத்து நீங்கள் அப்பவே நிறைவேற்றி இருக்க முடியும். இவ்வளோ காலம் நம்ம தள்ளி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு அதாவது இந்த விவாதத்தை நான் இன்னைக்கு முழுக்க பார்த்துட்டு இருக்கிறேன். நண்பரை போன்றவர்கள் திருப்பி 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 பழைய கதையை பேசிட்டு இருக்கிறாங்க. நான் ஒரு நிமிஷம் பேசி முடிக்கிறேன். நீங்களும் பழைய கதை, கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்சதை நம்ம திருப்பி திருப்பி பேசுறதுனால என்ன பலன் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. போன வருஷம் நான் ஃபெயில் ஆகிட்டேன், இந்த வருஷம் நான் பாஸ் பண்ணணுமா? போன வருஷம் ஃபெயில் ஆகிட்டேங்கிற கதையை நான் பேசிட்டு இருக்கணுமா? இல்லை, உங்களுக்கு பாஸ் பண்ண ஒரு காலத்தில் நடந்து முடிந்த விஷயங்களை நம்ம மறுபரிசீலனை செய்யலாம், மறுக்கலை நான். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் மிக தெளிவான ஒரு முன்னெடுப்பு. அதுக்கு நீங்கள் துணை செய்ய போகிறீங்களா இல்லையா? இதை முதல்ல முடிவு பண்ணிக்கிங்க. யாராக இருந்தாலும் கேட்குறேன். திரு மாதவன் நாராயணன் அவர்கள் சொன்ன விஷயங்கள் தான் முக்கியமானது, அதை பேசுவோம். ஆனால் அதில் எனக்கு ஒரு கருத்தும் இருக்குது. கடந்த 6 மாதத்தில் மும்மொழி கொள்கை பிரச்சனையாக இருக்கட்டும், நீட் பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது வந்து இந்த சமஸ்கிருத சிக்ஷா பேர் வரல எனக்கும் தான், அந்த அபியானம் அனைவருக்கும் பொதுவான கல்வி பிரச்சனையாக இருக்கட்டும், அதன் பிறகு டீலிமிட்டேஷன் விஷயமா இருக்கட்டும், ஒவ்வொன்றிலுமே ஒரு பொறுமையான நடைமுறையை கொண்டு வந்து பல மாநிலங்களுடைய கருத்தை முடிந்த வரையில் திரட்டி அதை ஒவ்வொன்றும் இந்த முதல்வர் செஞ்சுட்டு வர்றார். அதனுடைய கடைசியை பண்ண வேலை தான் ஃபேர் டீலிமிட்டேஷனுங்கிற அந்த நிகழ்வு. அதில் யாரெல்லாம் வந்தாங்க, ஒரு மாநிலத்தின் பிரச்சனையாக இல்லாமல் 10 மாநிலத்தின் பிரச்சனையாக அதை வந்து மாற்றிருக்கிறாங்க. மும்மொழி கொள்கை பற்றி ஒரு காலத்தில் தமிழ்நாடு மட்டும்தான் பேசியது அப்படிங்கிறது உண்மைதான். இன்றைக்கி பல மாநிலங்கள் பேசுது, 10 ஆண்டுகளாக அதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி இந்த பிரச்சனையும் அதை போல பேசுவதற்கான முதல் முயற்சி தான் இது. இன்று முதல்வர் பேசும்போது காஷ்மீர்லேருந்து கேரளம் வரையில், குஜராத்திலேருந்து வடகிழக்கு மாநிலங்கள் வரையில் எல்லாரையும் ஒருங்கிணைத்து போகிறதுக்கான அந்த சொற்களோடு தான் இன்றைக்கி பேசியிருக்கிறார். இதை வந்து தமிழ்நாட்டின் தனி பிரச்சனையாக பேசலை. எதை பேசினாலும் பிரிவினைவாதம் என்று பேசக்கூடிய அந்த குற்றச்சாட்டை வந்து நம்ம வந்து என்னை பொறுத்த வரையில் புறந்தள்ள முடியாது அப்படின்னாலும் கூட புறந்தள்ளிட்டு தான் பேசணும். தமிழ்நாடு இந்தியாவுக்கு எவ்வளவோ செய்திருக்கிறது. இந்தியாங்கிற கட்டமைப்பில் வந்து தமிழ்நாட்டுக்கு பாத்தியதை உண்டு. திருப்பி திருப்பி என்னவோ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பிரிவினைவாதம் தான் பேசுவாங்க, நாங்க தான் முழு அத்தாரிட்டி. நாடு முழுக்க இது சார்ந்த விவாதம் இல்லாத நிலைமையில தமிழ்நாடு மட்டும் இதை பேசும்போது ஒரு ஐசோலேட்டட் வாய்ஸா, ஐசோலேட்டட் கிடையாது, முன்னோடி வாய்ஸ். நான் பேசுறையா, முன்னோடியாக பேசுறோம். தமிழ்நாடு நேற்று பேசியது இன்று இந்தியா முழுக்க பேசலையா? பல விஷயங்கள்ல தமிழ்நாடு முன்னோடியாக இருக்கிறது தண்டனை அனுபவிக்க முடியாது. ஆனால்
நாம் பேசிட்டு தமிழ்நாட்டில் மட்டும் பேசிட்டு விடக்கூடாதுங்கிறதுனால தான் ஒவ்வொரு முயற்சியிலையும் அனைத்து இந்திய அளவில் எல்லாரையும் கூட்டக்கூடிய வேலையை முதல்வர் செய்கிறாரு. சேர்த்தானே பார்க்கணும். ஆக என்னை பொறுத்தவரையில் தன்னாட்சிக்கும் கூட்டாட்சிக்குமான போராட்டம் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கமாக நம்ம பார்க்கணும். தன்னாட்சிக்கும் கூட்டாட்சிக்கும் இடையிலான போராட்டம், ஸ்டேட் அட்டானமி அண்ட் ஃபெடரலிசத்தை பிரிச்சே பார்க்கக்கூடாது. இந்த நாடு ஒரு ஃபெடரல் செட்டப்பில் இருக்கணும். ஃபெடரல் செட்டப்பில் இருந்தால் எல்லா மாநிலங்களுக்கும் தன்னாட்சி இருக்கும். இந்த முயற்சியை எடுப்பதற்கான சரியான காலகட்டமும் இதுதான். எப்போ ஒரு ஒற்றையாட்சி முறையை நோக்கி இந்தியா போயிட்டு இருக்குதோ, எப்போ மாநிலங்களின் அதிகாரம் மிக மோசமாக பறிக்கப்படுகிறதோ, அப்போ அதற்கான விவாதம் வரும். அந்த விவாதத்தை இந்தியா முழுக்க கொண்டு போகிறதுக்கான காலகட்டம் இதுதான். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த சந்தேகங்களை எழுப்புறதுன்னு தப்புன்னு நான் சொல்லல. கடந்த காலத்துல பண்ண தப்பை சுட்டி காட்டக்கூடாதுன்னு விமர்சிக்கிறது நியாயம், எல்லாம் சரிதான். நிலையில நாம இருக்கிறோமா? இன்றைய நமக்கு இருக்கக்கூடிய நிலை எது? இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை இதை போராடி எப்படியாவது இதை கொண்டு வரணுங்கிறது தான். எனக்கு விவாதத்தினுடைய நோக்கமோ விமர்சனத்தின் நோக்கமும் அதுவாக இருக்குதுங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் பேசுறேன். ஏன்னா இதே சார் நீங்க இந்த குரலை நீங்க சொன்னாலும் இப்ப நம்ம என்ன மாதிரியான காலகட்டத்தில் இருக்கோம்? இப்போ ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி போன வாரத்தில் ஒரு ஹிஸ்டாரிக் ஜட்ஜ்மெண்ட், லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பத்திரிகைகளும் கொண்டாடினாங்க. ஆமாம். பெரும்பாலான ஜூரிஸ்டுகள் வாஜ்பாய் காலத்திலையும் அல்லது இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் காலத்தில் அட்டார்னி ஜெனரலாக இருந்தவங்களும் அந்த தீர்ப்பை வரவேற்ற காட்சியை பார்க்குறோம். இந்த தீர்ப்பு வந்த நாளில் இருந்து இன்னைக்கு வரையிலும் பிரதமரோ உள்துறை அமைச்சரோ ராஷ்டிரபதி பவனோ ராஜ்பவனோ இதை பற்றி ஒரு சொல்லலை. நேரம் ஒன்று கவர்னர் ஒரு ஸ்கூல்ல போயிட்டு எல்லாரும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க. கவர்னர் இதற்கு முன்னாடி பழைய இந்தியால, நியூ இந்தியா இது பழைய இந்தியால இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஸ்டிச்சஸ் ஒரு கவர்னர் மேல வந்திருந்ததுன்னா ஒன்று அவரே விலகி இருப்பாரு, தார்மீக பொறுப்பெடுத்து, இல்ல அதற்கு பொறுப்பான ஹோம் மினிஸ்டர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பாங்க, நடவடிக்கைகள்ன்றது இருக்கும். அப்படி எதுவுமே இல்லாம இதெல்லாம் பொருட்படுத்தாத ஒரு காலம், கடந்து போகக்கூடிய ஒரு காலத்துல இந்த மாதிரியான விஷயத்தை டெல்லி எப்படி பார்க்கும்? டெல்லி அரசு இதை பொருட்படுத்துற இடத்துல ரொம்ப எளிமையான ஆர்கியூமெண்ட் தான். வரலாறு முழுக்க நீங்க பாருங்க. அதாவது நமக்கு நிறைய ஐடியல்ஸ் இருக்கலாம், பலவிதமான லட்சியங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு பிரச்சனை முற்றும் போது தான் அதை பற்றி எல்லாரும் பேசவும் வருவாங்க, அதுக்கு ஒரு சொல்யூஷனும் கிடைக்கும். காலகட்டங்கிறது அதுதான். 70களில் நடந்தது, அப்புறம் 50 வருஷம் நடக்கலை, எல்லாம் ஆர்கியூமெண்ட் பண்ணலாம். பிரச்சனை என்னென்னா 2014 மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியா ஒற்றையாட்சி நோக்கி போகுதுங்கிற ஒரு சூழல் ஏற்படும் போது இன்றைக்கி காங்கிரஸில் பேசுகிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளில் பேசுகிறாங்க, திமுக மட்டும் இல்லை எல்லா மாநில கட்சிகளும் பேசுகிறாங்க. ஒரு காலத்தில் காங்கிரஸுக்கு எதிராக தான் இந்த போராட்டமே நடந்தது. அதை தான் சொல்லணும். ஒரு காலகட்டத்தின் மாற்றம் அதுதானே, காலகட்டத்தின் மாற்றங்கிறது அதுதானே. பாஜக ஒரு காலத்தில் மாநில உரிமை குரல் கொடுத்துருக்கு. சார் கலைஞரே ஒரு முறை சொல்லியிருக்காரு, 356 அப்படின்ற ஒன்றை அரசியல் சட்டத்திலிருந்து எடுத்துறணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சு. நான் என்ன சொல்றேன், ஜோதிபாசே அதுக்கு ஒத்துக்கல. ஜோதிபாஸ் என்ன சொன்னாருன்னா மிஸ்யூஸ் ஆஃப் 356 தான் என்னோட. நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநில முதல்வராக இருந்த போது பேசின பேச்சுகளை பத்தி சொன்னார் இல்லையா திரு எழிலரசு அவர்கள், அதை எடுத்து பாருங்க. அவர் வேற எதுவுமே செய்ய வேணாம், அவர் பேசுறது அவர் திருப்பி பார்த்தாவே தான் பண்றது தப்புன்னு தெரியும். இதெல்லாம் பேசி பலன் இல்லைங்க. இன்னைக்கு ஒரு நிர்பந்தம் வந்திருக்குங்க, மாநிலங்களை காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தம். மாநிலத்தை உரிமையோடும் அதிகாரத்தோடு சேர்த்து தான் காப்பாற்ற முடியும். உரிமையும் அதிகாரம் இல்லாத மாநிலங்களாக அதை வச்சிருக்க முடியாது. அந்த போராட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தொடக்க புள்ளியாக அதை நான் பார்க்குறேன். கடந்த காலத்தை தயவு செய்து படிங்க, மறுக்க சொல்லலை. ஆனால் அதை மீண்டும் மீண்டும் இன்றைய செயல்பாட்டுக்கு எதிராக கொண்டு வந்து நிறுத்துற வேலையை செய்றீங்கன்னா மாநிலத்துக்கு எதிராக நீங்க இருக்கிறீங்க. இன்றைய குரல் நீங்க பண்ண தவறுகளை சுட்டி காட்டுறோம். அதுதாங்க சொல்றேன். இப்ப நீங்க அதுக்கு விட அதை விட 1008 வாய்ப்பு நீங்க பண்ணிருக்கணும். நான் என்ன சொல்றேன், நான் என்ன கேக்குறேன், அது உங்க வேலை இல்லையா? திமுக மட்டும் தான் அந்த பிரச்சனை. நீங்க தானங்க மாநில சரி, அவங்க சொன்னாங்க செய்யல. வாய்ப்பு அதிகாரம் மாநில சுயாட்சிங்கிற கையில அதிகாரம் இருந்த கட்சிக்கு இல்லையா? நீங்க பயன்படுத்தலையே, ஏன் செய்யாம? அவங்க பயன்படுத்தல சார், அதுதான் மக்கள் தண்டிச்சிருக்காங்க. மாநில சுயாட்சி உங்க பிரச்சனை. உங்க கட்சி பேரு தமிழ் மாநில காங்கிரஸ். ஆமா சார், நாங்க மாநில சுயாட்சி உங்க பிரச்சனை இல்லையா? ஏன் நீங்க போராடல சார்? திமுக போராடாமே போற சார், நீங்க ஏன் போராடல? சார் திமுக தான் சார் ஆளுங்கட்சி. அவங்க இல்ல. கடந்த காலத்துல காங்கிரஸ் ஏன் போராடல? கம்யூனிஸ்ட் ஏன் போராடல? பாஜக அதுதான் சொல்ல வரேன். எல்லாரும் என்ன பண்றீங்க? இந்த பிரச்சனை பத்தி பேசாம நீங்க சொன்னீங்களே ஏன் செய்யலங்கறீங்க. ரைட் சார், நீங்க தானே சார் திருப்பி ஓட்ட சார். நீங்க என்ன பண்றீங்க? உங்க பங்களிப்பு என்ன? தமிழ் மாநில காங்கிரஸ் ஆட்சியில வரும்போது நான் கேக்குறேன், தமிழ் மாநில காங்கிரஸ் ஆட்சியில இருந்தா அதை செய்வோம். ஆட்சியில ஏன் இல்ல? போராட்டம் நடத்துங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழ் மாநிலத்துக்கு போராட்டம் நடத்துங்க சார். தமிழ் மாநில பிரச்சனை நோக்கமே அது கிடையாது. உங்க நோக்கம் அரசாங்கத்தை குறை சொல்வதுதான். உங்க நோக்கம் மத்திய அரசாங்க குறை சொல்வது. உங்கள் கட்சி
தமிழ்நாட்டுக்காக என்ன மத்திய அரசாங்கத்தை குறை சொல்றது அவ்வளவுதான். உங்ககிட்ட அதிகாரம் இருந்ததுன்னா அதை பத்தி பேச மாட்டீங்க. அது உங்களை பத்தி பேசுங்க, உங்களை பத்தி பேசுங்க தயவு செய்து. உங்கள் கட்சி தமிழ்நாடுங்கிற மாநிலத்தை பேசுறீங்க, உங்ககிட்ட அதிகாரம். நாங்க தான் மறுபடியும் போராடுறோம். என்ன போராடுறீங்க? உங்க அதிகாரம் நீங்க நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலையில இருந்த போது நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலை அன்னைக்கு இல்ல. புரிஞ்சுக்கங்க, மாநில பட்டியல்ல கொண்டு வர முடியாதா கல்வி? இல்ல நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலை இல்ல. ஒரு விஷயம் இருங்க, எனக்கு ஒரு பதில் மட்டும் வரணும். குணா, இந்த வாதத்தை வந்து நம்ம எவ்வளவு காலம் வேணா நடத்தலாம், இன்னும் 100 வருஷம் நடத்தலாம். எனக்கு ஒரு வாதம் வரணும். நீங்க குற்றச்சாட்டு சொல்றீங்க திமுக அதை செய்யலன்னு. சரி, செய்யல, அதுக்கு விமர்சிப்போம். அது திமுகவோட பிரச்சனையா மக்கள் பிரச்சனையா? திமுக தான் சார். திமுக மாநில சுயாட்சி திமுக பிரச்சனையா மக்கள் பிரச்சனையா? மாநில சுயாட்சி திமுக தான் சொல்லிட்டு வருது. திமுக சொல்லுது சார், திமுக பிரச்சனையா மக்கள் பிரச்சனையா? மக்கள் பிரச்சனையே கிடையாது சார். உங்களுக்கு அதிகாரம் இல்ல. ஆமா சார், உங்கள்ட்ட அதிகாரம் இருக்கும்போது நீங்க அதை நிறைவேற்றி இருக்கணும். அவங்க தப்பு பண்ணிட்டாங்க சார், செய்யவே இல்லை. இன்னைக்கு அதிகாரம் இல்ல. எதிர்க்கட்சியா இருந்தா மக்கள் பிரச்சனையா? ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். ஒரே ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். இளையரசன், ஒரு நிமிஷம். மாநில சுயாட்சி குறித்த விவாதத்தின் மீது எந்த கருத்தையுமே சொல்லாமல் அதிமுக வெளிநடப்பு செய்தது வருத்தம் அளிக்கிறது, கவலை அளிக்கிறதுன்னு முதலமைச்சர் பேசியிருக்கிறார் சட்டமன்றத்திலேயே. அது அவருடைய கவலை என்பது எப்படிப்பட்டதுன்ற ஒரு கேள்வியை நேருக்கு முன்னாடி ஒரு கேள்வியாக எக்ஸ் தளத்திலையும் யூடியூப்லேயும் வைத்திருக்கிறோம். உங்கள் கருத்தையும் பதிவு செய்யலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு அந்த முடிவுகளோடு நம்ம விவாதத்தை தொடரலாம். மாநில சுயாட்சி குறித்த விவாதத்தின் மீது எந்த கருத்தையும் சொல்லாமல் அதிமுக வெளிநடப்பு செய்தது வருத்தம் தருகிறது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பது குறித்து நேயர்கள்ட்ட ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். அது நியாயமான கவலை என்று 70% பேரும், அதிமுகவுக்கு நெருக்கடி என்று 15% பேரும், ஒரு வழக்கமான விமர்சனம் இது என்று 15% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. ஒரு நிறைவு பார்வை. புரட்சி கவிதாசன், நீங்களே தொடங்க. மிகச் சுருக்கமாக ஒவ்வொருத்தரும் நிறைவு பார்வை சொன்னால் நிறைவு செஞ்சிடலாம். திரு புரட்சி கவிதாசன். அதாவது தமிழக முதல்வர் தன்னுடைய நிர்வாக தோல்வியை மறைக்கும் முகமாக ஆட்சியினுடைய இறுதி காலத்தில் இப்படி ஒரு அரசியல் நாடகத்தை, துன்பியல் நாடகத்தை நிகழ்த்துகிறார் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பார்வை. அதில் குறிப்பாக வந்துட்டு நிதி இழப்பு அப்படிங்கிறதுல 50,135 கோடி ரூபாய் ஜிஎஸ்டினால் தமிழ்நாட்டிற்கு இழப்பீடாக இதுவரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல தவறான பிரச்சாரத்தை செய்கிறார்கள். அதே மாதிரி கச்சத்தீவு பற்றியோ அல்லது காவிரி பிரச்சனை பற்றியோ தொடர்ச்சியாக ஈழத்தமிழர் பிரச்சனை பற்றியோ தமிழ்நாடு தமிழ் மக்களுடைய உணர்வுகளை திமுக பிரதிபலிக்கவில்லை. மாறாக தங்களுடைய ஊழல் தர்பாரை தொடர்ச்சியாக நடத்த முடியவில்லை என்கிற காரணத்தினால தான் நீங்கள் மாநிலங்களை பற்றி கவலைப்படுறீங்க, நான் மாநிலத்தை பற்றி கவலைப்படுகிறேன். நீங்கள் ஒட்டுமொத்த மாநிலத்துக்கு அடுத்த இலைக்கு பாயசம் கேட்பதற்கு முன்பாக தன்னுடைய இலைக்கு பாயசம் கேட்பது நல்லது என்று நினைக்கிறேன். தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு கெட்டு சீர்கெட்டு போய் நிற்கிறது. தமிழ்நாட்டிலே பாதுகாப்பு இல்லை. தமிழ்நாட்டிலே எங்கு பார்த்தாலும் ஊழல். நீங்கள் சொன்னீங்களே செந்தில் பாலாஜிக்கு மனசாட்சி இருந்தால் இந்நேரம் ரிசைன் பண்ணியிருப்பாரு, பொன்முடிக்கு மனசாட்சி இருந்தால் தார்மீக பொறுப்பேற்று வெளியே இருப்பார். அது மாதிரி துரைமுருகன் வந்து வடக்கன்ஸை பற்றி பேசுகிறார், அவ்வளோ கேவலமாக பேசுகிறார். அதனால் தயவு செய்து தார்மீக உணர்வை பற்றி திமுக பேசுவது என்பது சாத்தான் ஓதுகிற வேதமாகத்தான் இருக்கிறது. இதுதான் என்னுடைய நிறைவு பார்வை. தார்மீக பொறுப்பேற்று இருந்தால் மணிப்பூர் சம்பவத்துக்கு முதல்ல மோடியும் அமித்ஷாவும் ரிசைன் பண்ண சொல்லுங்கள். முன் உதாரணமாக இருந்தாங்கன்னா நாட்டுக்கு நல்லதுன்னு. நாடை குட்டிச்சோறாக்கிட்டு இருக்காங்க. மதவெறி கொண்ட ஒரு நாடா, பிரிவினை கொண்ட நாடா, எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கிறதே அவங்க தான். பிரிவினைவாதன்றது எதை வச்சுன்னு எனக்கு புரியல. எங்களுக்கு உரிமை கொடுங்க, மக்களுக்கு வேண்டியதை செய்வதற்குன்னு கேட்பது பேர் பிரிவினைவாதம்னா, இவங்க சிறுபான்மையினர், இவங்க இஸ்லாமியர்களுக்கு இந்த நாட்டில் 2ஆந்தரம் குடிமக்களாக தான் இருப்பாங்கன்னு சொல்ல வர்றது பிரிவினைவாதமா? இவங்க தமிழர்கள், இவங்க ஹிந்தி பேச தெரியாதுன்னா நீங்கள் 2ஆந்தரம் குடிமக்கள்னு சொல்கிறது பிரிவினைவாதமா என்ற கேள்வி தான் எழுப்புறதே தவிர, இது மாதிரி வந்து ஒரு தவறான ஒன்றை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. இவங்க வெளியிட்ட புள்ளி விவரத்துப்படி இந்தியாவிலே டாப் மோஸ்ட் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் 9.69% ஜிஎஸ்டிபியோட டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் எதுவென்றால் நம்பர் 1ன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை சொல்லி இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் சட்டம் ஒழுங்கு, அதை கல்வி, சுகாதாரம், தொழிற்சாலை முன்னேற்றங்கள், தொழிலாளர்களுக்கு நலன் சார்ந்தது, பெண் உரிமை, பெண்களுக்கான பாதுகாப்பு என்று எல்லாம் இருப்பதனால்தான் இந்த முன்னேற்றங்கள். இதெல்லாம்
இப்போ இதையெல்லாம் புறந்தள்ளி விட்டு இதை சொல்கிறதுக்கு வர்றதுக்கு காரணம் என்னென்னா இப்போ தான் அவங்களோட அலையன்ஸ் ஒருத்தர் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களும் அதிமுகவும் சேர்ந்து இப்போ தான் கை கோத்து வந்திருக்காங்க. இப்போ தான் வந்து தமிழ்நாட்டில் ஒரு தேர்தலுக்காக வந்திருக்கிறதுனால இன்றைக்கி அவங்க இந்த மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணுறது. அதைத்தான் நீங்கள் கேட்ட கேள்வியிலே சொல்ல வந்தது. 70% பேரும் 15% பேரும் சரியான விமர்சனம் சொல்லியிருக்காங்க. இப்போ டோட்டலி 85% வந்து சொல்கிறது என்னென்னா அதிமுக வெளிநடப்பு செய்திருக்கிறது என்பது எதை காட்டுகிறது என்றால், இன்றைக்கி பாருங்கள், மாநில உரிமை கேட்குற நேரத்தில் ஒரு மாநில கட்சியாக இருக்கக்கூடியது, அது அனைத்து இந்திய அண்ணா திமுக, அது இந்தியா முழுவதுக்கானது, அது வேறு விஷயம். அதனால தான் அவங்களுக்கு மாநில உரிமை முக்கியம் இல்லை. ஆனாலும் அந்த கட்சியே கபலீகரம் பண்ணுது. இன்றைக்கி வந்து எந்த அளவுக்கு பாருங்கள், மக்களை காப்பாற்ற வேண்டிய அரசியல் கட்சிகளை கூட கபலீகரம் பண்ணுகிற அளவிற்கு போகிறது. அண்ணா கேட்டதை போல தான் மாநில உரிமையை மட்டும் இல்ல, மாநில கட்சியை காப்பாற்ற வேண்டிய நிலைமை வருது. நன்றி நன்றி. இதுல என்னன்னா, அண்ணா சொன்னது போல ஒரு கோர்ட்ல சொன்னோம்னா, இட் இஸ் நாட் ஏ மியர் முனிசிபாலிட்டி டு கலெக்ட் தி டாக்ஸஸ் அண்ட் ஸ்பெண்ட் ஆன் தி டாக்ஸஸ்ன்ற மாதிரின்னு சொன்னார். சட்டமன்றம் என்பது ஒரு முனிசிபாலிட்டி போல அல்ல, வரிகளை வசூலித்து வரிகளை வைத்து மக்களுக்கு ஏதோ செய்வது என்பதுன்னு. சட்டம் இயற்றுவதற்கு மக்களுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து செயல்படுத்துவது, அவங்களோட உரிமை, அவங்களோட பண்பாடு, அவங்களோட கலாச்சாரம் எல்லாவற்றையும், மொழி அனைத்தையும் பாதுகாக்க மக்களோட நேரடியாக நெருக்கமாக இருக்கக்கூடியது. அதனால தான் சார் சொல்றோம், நாங்க எங்களை கேட்டு முடிவெடுக்க வேண்டிய கச்சத்தீவை தாரவாக்க கூடாதுன்னா அது மாநிலத்துக்கு உரிமை வேணும்ன்றது தான். வெளியுறவு கொள்கையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், இராணுவத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், கரன்சியை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், டெலிகம்யூனிகேஷன்ஸு ஸ்பேஸை பற்றி நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். மக்களுக்கு நெருக்கமான அத்தனையும் மாநில அரசு அதை சரியாக கையாளக்கூடியதாக அமையும் என்பது தான் மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். இது ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலத்துக்கான உரிமையானது. எனவே மாநிலங்களை இல்லாமல் செய்கிற ஒரு முயற்சியில் இன்றைக்கு மோடி அரசு இருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே மொழி, ஒரே கொள்கை, ஒரே மதம், ஒரே உணவு, ஒரே உடை, ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு, ஒரே தேர்வு என்று சொல்லி ஒருமைப்படுத்தி ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் மாநிலங்கள் இல்லாமல் ஆக்குவதை மோடி அரசு முன்னெடுக்கிறார். அதை தடுக்கிறவராக எங்களுடைய முதலமைச்சர் தொடங்கி இருக்கிறார். இது நிச்சயமாக மாதவ நாராயணன் சொன்னதைப் போல தமிழ்நாட்டோடு நின்று விடாது, இந்தியா முழுவதும் இருக்க மாநில உரிமை கோருகிற அத்தனை முதலமைச்சரையும் ஒன்றிணைத்து இந்த முழக்கத்தை கண்டிப்பாக வென்று காட்டுவோம். நன்றி நன்றி. திரு மாதவன். இது வந்து நான் கவனிக்க வேண்டிய விஷயம். இதில் என்ன நான் கூட சேர்க்கிறேன், தமிழ்நாடே இது ஒரே குரலோடு பேசுகிறதா என்பதா இல்லையா என்பதை கவனித்து பார்க்க வேண்டும். அதிமுக வெளிநடப்பு செய்வது அது நியூஸே இல்லை, அது வந்து ஒரு செய்தியே இல்லை சொல்லுவேன். ஏன்னா அது பொதுவாகவே அதிமுக திமுக என்ன சொன்னாலும் இவங்க கிழக்கு சொன்னால் அவங்க மேற்கு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அமித்ஷா பக்கத்தில் உட்காந்து எடப்பாடியார் உட்கார்ந்துருக்கிற வாரத்தில் இந்த கேள்வியை கேட்குறீங்க, அதில் அதிசயம் இல்லை. ஆனால் கேட்க வேண்டிய கேள்வி, தமிழ்நாட்டில் மற்ற முக்கிய கட்சிகள் இருக்காங்கல்ல, இப்போது தமிழக வெற்றி கழகம்னு விஜய் ஆரம்பிச்சிருக்காரு, பாமக இருக்குது, இப்போ கூட்டணியில் அதிமுகவோட கூட்டணியில் தான் இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த மாதிரி முக்கியமான கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்க இதை பற்றி, கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் என்ன சொல்லுது, இதெல்லாம் நம்ம கூர்ந்து கவனிக்க வேணும். ஏன்னா தமிழ்நாடே ஒரே குரலாக பேசவில்லை என்றால் இது ஒரு பின்னடைவாகத்தான் நான் பார்ப்பேன். தமிழ்நாடே கான்சென்சஸ் இருக்கணும், யுனானிமிட்டி வேண்டாம், எல்லாரும் ஒன்றாக சொல்லணுங்கிறது இல்லை. ஆனால் பொதுவாக ஒரு அனைத்து பார்ட்டி, அதாவது அனைத்து கட்சி கூட்டம் சேர்ந்தால் இதில் எல்லாரும் ஒப்புதல் தருவாங்களா இல்லையா, இந்த கேள்வியை நம்ம வர நாட்களில் கூர்ந்து கவனிக்க வேண்டியது. ஓகே ஓகே, நன்றி சார். இந்த பிரச்சனையை பொறுத்தவரை மாநில சுயேட்சைக்காக சட்டமன்றத்திலே இன்றைக்கு முதல்வர் அமைத்திருக்கின்ற குழு, இதுவும் ராஜமன்னார் குழுவைப் போல அறிக்கையை சமர்ப்பித்துவிட்டு அதற்கு பின்னால் அதன் மீது நடவடிக்கைகளுக்கான முயற்சியிலே மாநில அரசு ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபட்டால்தான் அதில் நியாயம் இருக்கும். அதை விடுத்து ஏதோ மத்திய அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இப்படிப்பட்ட ஒரு குழுவையும் இப்படிப்பட்ட ஒரு கோரிக்கையை முன்னெடுப்பது என்பது அது மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகத்தான் இருக்க முடியும் என்று நான் கருதுகிறேன். தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக ஒரு குரலில் இதை பேசணுன்னா முதல்ல இந்த பிரச்சனை ஒரு கட்சியோட பிரச்சனை இல்லை, இது தமிழ்நாட்டோட பிரச்சனைங்கிற புரிதலை வந்து நம்ம உருவாக்கணும். அவர் மாதவன் நாராயணன் சொல்கிறத நான் முழுமையாக உடன்படுறேன். தமிழ்நாடு வந்து இதில் ஒரு கன்சென்சஸ் இருக்கணும், அப்படிங்கிறது கன்சென்ஸை உருவாக்கணும். ஏன்னா இதில் இங்கே நிறைய பேர் பலகாலம் அரசியல் இருக்கிறவங்க கூட வந்து இன்னும் கூட இது ஒரு கட்சியோட பிரச்சனையாக பார்த்துட்ருக்காங்க.
இந்திய சுதந்திர போராட்டங்கிறது வந்து காங்கிரஸ் கட்சியோட பிரச்சனை இல்லை, இந்தியாவின் பிரச்சனை. அதே போல் தமிழ்நாட்டினுடைய மாநில சுயாட்சிங்கிறது திமுகவோட பிரச்சனை மட்டும் இல்லை, அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட பிரச்சனை. இந்த புரிதலை வந்து நம்ம இடஒதுக்கீடுனா அது நமக்கு வர்ற பலனு அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. இடஒதுக்கீடுல எல்லோரும் ஒரே கருத்துல இருக்கிறாங்க. ஹிந்தி நம்ம பேச வேண்டிய நெருக்கடி வந்துருமோ, கத்துக்க வேண்டிய நெருக்கடி வருமோன்ற இடத்துல எதிர்க்கிறாங்க. 10 வருஷம் மாநில சுயாட்சினா இது நமக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட 10 வருஷமா பிரச்சனை. இதை தான் நான் பேசிட்டு வரேன். மாநில சுயாட்சிங்கிறது மக்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது எடுத்து சொல்றதுல நிறைய பிரச்சனை இருக்கு, அது செஞ்சுதான் ஆகணும். அதற்கான தருணம் வந்திருக்கு, ஓகே, அதை நம்ம செய்வோம். நன்றி நன்றி நன்றி, எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.